சொற்பொழிவுக்காக நாம் சிந்திக்க இருக்கும் சிந்தனை அன்னை தெரசாவும் அருள் தந்தையும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்பு. அதாவது இருவரும் தொண்டில் தங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் இணைத்துக் கொண்டவர்கள். அப்போ ஒரு ஒரு மகானோட இன்னொரு மகான நம்ம ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது இவர்களுடைய தொண்டின் மகிமையும் இவருடைய தொண்டின் மகிமையும் இவர்களுடைய வாழ்க்கை முறையும் இவருடைய வாழ்க்கை முறையும் 2 பேரையும் ஒப்பீடு செய்ய பார்க்கறது எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, என் அறிவுக்கு எட்டி நாம அந்த நிலையில ஏதாவது ஓரளவுக்காவது செல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்காக தான் இந்த சிந்தனை ஐயா கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த சிந்தனையை நமக்கு சிறப்பாக வழங்குவதற்காக இறையாசிரியர் இறைமாதன் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஒரே நிமிஷம் போட்டோ சேர்க்கணும். ஓகே நண்பர்களே, ஒரே நிமிடம், போட்டோ சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, பேக் ஸ்கிரீன் வச்சாதான் கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், வீடியோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். Recording in progress. ஓகே, சரி, மிக்க மகிழ்ச்சி. தடங்களுக்கு வருந்துகிறோம். ஓகே, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஒரு புனிதமான நல்ல தினம், சந்திர தினம் இல்லையா? சந்திர தினத்திலே நாம ஒரு புனிதமான சிந்தனையை சிந்திக்க இருக்கின்றோம்.
குறிப்பாக அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். ஆமா, அந்த ஃபாண்ட் ரிட்டனா தெரியுதா? ஒரே நிமிஷம் நண்பர்களே, ஒரே நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பெயர் தலைப்பெல்லாம் கொஞ்சம் தலைகீழா தெரியும். ஒரே நிமிஷம் போட்டோ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஐயா எங்களுக்கு நேரா தெரியுதுங்க ஐயா. உங்களுக்கு கரெக்டா இருக்கா? இல்ல ஆமாங்க அந்த ஐயா. அன்னை தெரசா அப்படிங்கிற வார்த்தை ஸ்ட்ரைட்டா தெரியுதா? வார்த்தை மட்டும் தெரியலைங்க ஐயா. அந்த ரசாவும் தயும் அது மட்டும் தெரியுது. அது கரெக்டா நேரா இருக்கா? நேரா இருக்குங்க ஐயா. ஓகே ஓகே, எனக்கு அப்போ ஆப்போசிட்டா தெரியுதுன்னு நினைக்கிறேன். நேரா தான் சரி, இருக்குங்க ஓகே ஐயா. ஓகே ஓகே ஓகே, சந்தோஷம். சரி, ஓகே. இப்போ நாம மாதம் ஒரு நாள் வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களோடு மற்ற மகான்கள், ஞானிகள், உலகின் மிகச்சிறந்த அருட்சேவை புரிந்தவர்களுடைய கருத்துக்களோடு ஒப்பிட்டு பார்த்து மகரிஷி அவர்கள் சொல்ற கருத்துக்கள், அந்த மகான், அந்த ஞானி, அந்த அருட்சேவையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எந்த மாதிரியாக ஒருமித்து செல்கிறது. இதுல ரெண்டு விஷயம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, இந்த இன்னொரு மகானை பற்றியும் நாம கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். மற்றொன்று, வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய உயரத்தையும் நம்மால் இதுல பார்க்க முடியும் என்ற இரண்டு கோணம். ஏன்னா நாம பொதுவாக மகரிஷி அவர்களுடைய கருத்துக்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவிட்டு இருந்தாலும் அதனுடைய பயிற்சிகள் இன்னும் போய் சேர வேண்டியது நிறைய இடங்களுக்கு இருக்கு. ஒரு சின்ன சின்ன அமைப்புகள் கூட இன்னைக்கு உலகம் முழுக்க கிளைகளை பரப்பி சிறப்பா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மகரிஷி அவர்களுடைய தத்துவங்கள் இவ்வளவு ஆழமாக தெளிவாக இருந்தாலும் நாம் இன்னும் அதை கொண்டு போய் சேர்த்துறதுல இன்னும் நம்ம செயல்பாடு இன்னும் அதிகமாக செய்ய வேண்டியதா இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போய் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை எளிய முறையிலே எல்லாரும் செயல்படுத்தக்கூடிய அளவிலே மகரிஷி அவங்க சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அதான் உண்மை. பட் அப்படி சொன்ன விஷயம் இன்னைக்கு உலகத்திற்கு போய் சேராம இருக்கு. அப்ப இதனுடைய நோக்கம், மகரிஷியை படிக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு மகரிஷியை பற்றி தெரிந்தாலும் இப்ப அன்னை தெரசா அவங்க மேல மிகுந்த நல்ல ஈடுபாடு கொண்ட அன்பர்கள் உலகத்துல எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்ப அவர்களுக்கு மகரிஷி அவர்களும் அன்னை தெரசா அவர்களும் எந்தெந்த இடத்திலே ஒற்று போகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது மகரிஷி அவர்களை நம்ம கொண்டு போய் சேர்த்த வேண்டிய கடமை. இப்படி பல்வேறு விதம் இன்னும் அந்த மகானுடைய, அந்த ஞானியுடைய கருத்துக்கள் எவ்வளவு உயர்வாக இருக்கிறது. அப்ப நாம எப்படி அவங்கள ஃபாலோ பண்ண முடியுங்கிறதையும் நாம் இந்த விதத்துல எடுத்துக்கலாம். இப்படி பல்வேறு விதமான கோணங்களை இணைத்து நாம் இந்த நிகழ்வை செய்யணும்னு முடிவு பண்ணோம். ஆரம்பத்துல கொஞ்சம் நிகழ்வுகள் செய்தோம். அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சி பண்ணல. நாம் இந்த மாதத்திலிருந்து மாதம் ஒரு உரை நிச்சயமா அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம திட்டமிட்டு இருக்கிறோம். சரிங்களா? சரி, அந்த விதத்துல முதல் நாம எடுத்திருப்பது அன்னை தெரசா. ஏன்னா மகரிஷி அவர்கள் பெண்மைக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த பெண்மையிலேயே மிகப்பெரிய சிறப்பை கொடுத்தவர்கள் அன்னை தெரசா என்று சொல்லலாம். அன்னை தெரசாவோட ஒரு ஒரு அற்புதமான ஒரு மொழியிலேயே நான் அந்த நிகழ்வை துவக்க நிகழ்வாக எடுக்கிறேன். அதாவது, ஒரு பெண் கருவுற்றால் ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் தாயாக முடியும். அவள் கருணையுற்றால் இந்த உலகத்திற்கே அவள் தாயாக முடியும் அப்படிங்கிறது அன்னை தெரசாவோட மிக மிக ஒரு உயர்ந்த ஒரு கருத்து. என் மனதில் மிக ஆழமாக பதிந்த ஒரு கருத்து. கருவுற்றால் அவள் ஒரு குழந்தைக்குத்தான் தாய். ஆனால் அவள் கருணையுற்றால் இந்த உலகத்திற்கே அவளால் என்ன ஆக முடியும்? அன்னையாக முடியும். அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டினவங்க தான் அன்னை தெரசா. சரிங்களா?
அவர்களுடைய வாழ்க்கையிலையும் பல்வேறு விதமான சிக்கல்கள், பிரச்சனைகளை எல்லாம் கடந்து, விமர்சனங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கிறாங்க. அப்போ யாருடைய வாழ்க்கையும் எளிமையான வாழ்க்கையா இல்ல. குறிப்பாக அன்னை தெரசா அவர்கள் இன்று உலகம் போற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருட்சேவையாளராக இருக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று நம்ம கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். ஈக்குவல் மகரிஷி அவங்களோட வாழ்க்கையும் அவங்களுடைய வாழும் காலமும் ரெண்டும் ஒன்றாக இருக்குது. நான் எடுத்ததுனே ஆச்சரியப்பட்டேன். எனக்கு முதல்ல இந்த அளவுக்கு டீட்டெயில் தெரியல. பட் கொஞ்சம் அவங்கள பத்தி டீட்டெயில்ஸ் எடுக்கிறப்ப தான் தெரிந்தது. 1910 ஆகஸ்ட் 26 அன்னை தெரசா அவர்களுடைய ஜனன தினம். 27வது நாள்ல அவங்களுக்கு அந்த திருமுழக்கு செய்ததால அவங்க 27ஐ அவர்கள் பிறந்த நாளாக வைத்துக் கொண்டாங்க. ஆனா ஆகஸ்ட் 24. மகரிஷி அவர்கள் ஆகஸ்ட் 14. சரிங்களா? இவங்க 1910. அதற்கு அடுத்த வருஷம் இப்போ மகரிஷி அன்னை தெரசாவோட பிரதர், தம்பி மாதிரி. ஒரு வருஷம் 1911 அதுலதான் 2 பேரோட பர்த்தும் நிகழுது. அதற்கப்புறம் அவங்க அல்போனியா, அவங்க பிறந்த ஊர் அல்பேனியா அப்படிங்கிற ஊர்ல அவங்க நாட்டுல பிறக்கிறாங்க. அங்கிருந்து பிறந்து அவங்க சிறு வயதிலேயே இந்த சேவையில தங்களை ஈடுபடுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அவர்களுக்கு இயல்பாக வருது. சிறு வயதிலேயே அவங்கள சர்வீஸ்ல இணைச்சுக்கிறாங்க. திருமணத்தை துறந்து இந்த உலக மக்களுடைய சேவைக்காக தங்களை இணைத்துக் கொள்றாங்க. மகரிஷி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடுன்னா, அவங்க முழுக்க முழுக்க துறவரத்தின் வழியாகவே வந்துட்டாங்க. மகரிஷி இல்லறத்தின் வழியாக அந்த ஞானத்தை போதிக்கிறாங்க. ஆனா எப்படி ஞானத்தை போதித்தாலும் ஞானம் என்பது ஒன்றுதான் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு இல்லற ஞானி, ஒரு துறவர ஞானி அப்படி எடுத்துக்கொள்ளலாம். இந்த இருவருடைய கருத்து எப்படி ஒரு இடத்துல மேட்ச் ஆகுது. 2 பேருடைய நோக்கமும், 2 பேர் இல்ல, உலகத்துல மிகச்சிறந்த ஞானிகளுடைய எல்லாருடைய நோக்கமும் ஒன்றே ஒன்றுதான். உலக அமைதி, உலக சமாதானம், உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக, நிறைவாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக வாழ வேண்டும். இவ்வளவுதான். இந்த கான்செப்டை தான் பேஸா வச்சுட்டு அவங்க பல்வேறு விதமான செயல்கள் அந்த சூழலிலே அந்த கால மக்களுக்கு என்னவெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அதை அவர்கள் நிவர்த்தி செய்யறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். அந்த விதத்திலே அன்னை தெரசா அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக சேவை செய்யறதுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்றன்னு நினைக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய நாட்டிலே சில காலங்கள் சேவை பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு அவங்க 1929 அவர்களுடைய 19வது வயதிலே இந்தியாவுக்கு அவங்க வர்றாங்க. இதுல என்ன ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேருடைய காலமும் சம காலமா இருக்குது. மகரிஷி, அன்னை தெரசா அவங்களுடைய காலம், வாழ்ந்த காலம் சமகாலம். அதே போல அவங்க சமாதியானது 1997, கிட்டத்தட்ட 87வது வயதிலே அவங்களுடைய வாழ்க்கை பூத உடலை விடுத்து இந்த பிரபஞ்சத்தோடு கலக்குறாங்க. மகரிஷி அவங்க 2006, அவங்க 87ல, மகரிஷி 96 வயதிலே இந்த பூத உடலை விடுத்து பிரபஞ்சத்தோடு இணைகிறாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் அவங்களோட காலம் எல்லாமே சம காலமா இருக்கு. இப்ப மகரிஷி அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது 3 விஷயம் நம்ம நல்லா எல்லாருக்குமே தெரியும். பஞ்சம், வறுமை. மகரிஷி பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், சரிதானுங்களா? மகரிஷி அவர் 3வது படிக்கும் போது தன்னுடைய கல்வி படிப்பை நிறுத்துகிறார். சரிங்களா? வறுமையின் பிடியில ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்திலிருந்து 14 மணி நேரம் கடுமையாக உழைக்கிறார். இருந்தாலும் பஞ்சம் தீர்ந்த பாடில்லை. ஒருவேளை சாப்பாடு போடுறதுக்கு வழி இல்லைன்னு அவங்க அம்மா கதறி அழுகின்ற காட்சி அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த காட்சி அவர் வாழ்விலே நிகழவில்லை என்றால் நமக்கு வேதாத்திரி மகரிஷி இல்லை. அதனால் சோதனைகள் அனைத்தும் சாதனைக்கே என்பது அன்னை தெரசா அவர்களுக்கும் பொருந்தும், அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கும் பொருந்தும். அப்போ இந்த வறுமைனா என்ன? ஏன் இந்த வறுமை? ஏன் இவ்வளவு பஞ்சம்? ஏன் இவ்வளவு பட்டினி? ஏன் இவ்வளவு நோய்கள்? அப்ப கடவுள்னா யார்? அவர் இருக்காரா இல்லையா? உயிர்னா என்ன?
இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் அவருக்குள்ள எழுகிறது. அதுபோல அன்னை தெரசா அவர்களும் கல்வி பணிக்காகத்தான் இந்தியாவுக்காக வர்றாங்க. கல்வி பணிக்காக வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கொல்கத்தாவிலே அவர் கல்வி பணி மேற்கொள்ளும் போது அங்க இருக்கிற சூழல், 2 பேரும் வாழ்ந்த களம் ஒன்றுதானே. அந்த பஞ்சம், அந்த பட்டினி, அந்த வறுமை, அந்த உணவில்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கிற மக்களை பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது அவருக்கு அந்த கல்வி பணியை விட இந்த பணி சிறந்தது என்று ஒரு க்ஷணத்திலே அவருடைய மனதிலே உதிக்கிறது. அப்ப அந்த கல்வி பணியை துறந்து விட்டு முழு நேரமாக நான் இந்த மக்களுக்காக சேவையாற்ற வேண்டும், இந்தியா தான் என்னுடைய நாடு அப்படின்னு சொல்றாரு. இந்த நாட்டு மக்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் கடவுள் என்னை அனுப்பி இருக்கிறார் என்று அவங்க பல இடங்களிலே சொல்லியது உண்டு. அப்ப அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்க வறுமை, பசி, பட்டினி, இதையெல்லாம் போக்கணும். மிக குறிப்பாக ஆதரவற்றவர்கள், அது குழந்தைகள் ஆகட்டும், முதியவர்கள் ஆகட்டும், அவர்கள் வாழ வழி இல்லாமல் இருக்கிற அந்த மக்களை நாம் காப்பாற்ற வேண்டும். இன்னும் ஒரு படி மேல போய் மருத்துவமே பார்க்க முடியாத அளவுக்கு சிதைந்திருக்கிற நோயாளிகளை கூட தன்னுடைய கருணையால் அவர்கள் காப்பாற்றி இருக்கிறார்கள். சிலரெல்லாம் அந்த தொழு நோயாளிகளுக்கு அவர்கள் செய்த சேவையெல்லாம் ஒவ்வொரு சேவை செய்பவர்கள் மனதிலும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். தொழுநோயாளிகள்னா அப்படியே கையெல்லாம் அப்படியே புண்ணு புண்ணா ஆகி அப்படியே சீ பிடிச்சு வலியுமாமா. தொழுநோய் சீ பிடிச்சு அப்படியே வலியுமாமா. அப்படியே நாத்தம் பொன நாத்தம் நாருன்னு சொல்லுவாங்களா, அப்படி நாத்தம் அடிக்குமாமா. அத பார்த்தாலே வாந்தி வந்துருமாமா. சீன்னு சொல்லிட்டு தான் போவோமாமா. அப்படி இருக்கிற நபர்களை கூட, நோயாளிகளை கூட அரவணைத்து அந்த புண்ணை முழுசா சுத்தப்படுத்தி, சரிதாங்க, அதற்கு கட்டு போட்டு, அப்படி ஒரு நோயாளி கேட்கிறார் அன்னை தெரசா கிட்ட, இந்த நாற்றத்துல என்னாலேயே இருக்க முடியலையே, நோயாளியாலேயே இருக்க முடியலையே, நீங்க எப்படி இதையும் சகித்து கொண்டு எனக்கு இந்த புன்முறுவலோடு நீங்க சர்வீஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ அவங்க சொல்ற வார்த்தை மிகப்பெரியது சேவைக்கு. நாமெல்லாம் சேவை சேவை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். சேவைக்கு என்று ஒரு மிகப்பெரிய வேறொரு கோணத்தை அவங்க காட்டுறாங்க. இந்த நாற்றத்தை பொறுக்க முடியவில்லை என்பதே எனக்கு ஒரு பெருசா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களே, இந்த நாற்றத்தையும் பொறுத்து கொண்டு, இந்த வலியையும் தாங்கி கொண்டு, இந்த துன்பத்திலே உழன்று கொண்டிருக்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு முன்னாடி நான் செய்வதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல அப்படின்னு அவ்வளவு அந்த இன்முகத்தோடு அன்னை தெரசாக்கு மகரிஷிட்டு இருக்கிற மிகப்பெரிய விஷயம். 2 பேரோட பேசு நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். அது ஒரு புன்னகை. நான் அடிக்கடி சொல்லுவேன், அன்னை தெரசாவோட பேச நீங்க எவ்வளவு நேரம் வேணா பார்த்துட்டே இருங்களேன், உங்களுக்கு சோர்வே தட்டாது. ஏன்னா அது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு. அவங்க பேசின வார்த்தை எல்லாமே அன்பினுடைய வெளிப்பாடு. சரிங்களா? மொத்தமா அவங்க பேசின வார்த்தை ஒற்றை வார்த்தையா சொல்லணும்னா அன்பு. அன்பு என்பது சொல்வது அல்ல, செய்வது என்று உலகத்திற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவங்க அன்னை தெரசா. அப்போ 2 பேருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மக்கள் பிரச்சனையை பார்க்கறாங்க. குறிப்பாக உலக போர்களை பார்க்கறாங்க. மகரிஷி உலக அமைதி எடுத்ததுக்கான மிக முக்கியமான காரணம் போர் தான். 2 உலக யுத்தங்களை அவர் பார்க்கிறார். 2வது உலக யுத்தத்தினுடைய பேரழிவை கண்ணு முன்னாடி பார்க்கிறார். அன்னை தெரசா அதை பார்க்கறாங்க. அப்ப இந்த மக்களுக்கு மகிழ்ச்சியை, நன்மையை செய்யணுங்கிற ஒரே நோக்கம்தான் 2 பேருடைய நோக்கமாகவும் இயல்பிலேயே அமைந்திருக்குது. அப்ப அன்னை தெரசா அவங்க ஒரு பாதையை வகுத்து கொண்டார்கள். சரிதானுங்க? இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு, இங்க இருக்கிற நோயாளிகளுக்கு, இங்க இருக்கிற ஆதரவற்றவர்களுக்கு அவர்களுக்கான ஒரு கருணை இல்லங்களை உருவாக்க வேண்டும் என்று. 2 பேருமே ஆரம்பத்துல மிகவும் கஷ்டப்பட்டவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்னை தெரசா இருந்த அமைப்பிலிருந்து வெளியே வர்றாங்க. மக்களோடு மக்களாக இருக்கணும்னு வர்றாங்க. 5 ரூபாய் தான் அவர்கிட்ட இருக்குது. 3 சேலை தான் இருக்குது. 5 ரூபாயும் 3 சேலையும் எடுத்துக்கொண்டு கல்கத்தா நகரிலே சேவைக்காக வருகிறார்கள். முதல் ஆண்டு அவர்களுடைய குறிப்பிலே எழுதுகிறார்கள். முதல் ஆண்டு அவர்கள் பயங்கரமான கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் இல்லை. சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்து நான் சாப்பிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க.
ஏன்னா ஒரு சேவை செய்வது என்பது அவ்வளவு எளிமையாக செய்துவிட முடியாது. பல கர்ம வினைகளை கடந்து உடைத்துதான் அதை செய்யணும். இறைவன் பல இடத்துல செக் பாயிண்ட் வைப்பான். நான் வந்த ஆசிரமத்துக்கே திரும்பி போயிடலாமான்னு கூட நான் நினைத்தேன் என்று எழுதியிருக்கிறார்கள். எத்தனையோ ஏளனங்கள், தனிமை, வறுமை அவர்களை வாட்டி வதைத்திருக்கிறது. அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு அதற்கப்புறம் படிப்படியாக இந்த மக்களுக்கு சேவை செய்வதுதான் என்னுடைய நோக்கம் என்று உணர்ந்து, அதுக்கப்புறம் அவங்க கூட ஒரு 10 பேர் டீம் சேர்த்து முதலிலே ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். 1950 மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்று அன்பை கொடுக்கின்ற மையத்தை, ஒரு அறக்கட்டளையை அவங்க உருவாக்குகிறார்கள். அன்னைக்கு அவங்க உருவாக்குனப்ப அதுல 10 பேரோ என்னவோதான் உறுப்பினர். ஆனால் அவர்கள் மறைவின் போது கிட்டத்தட்ட 120 நாடுகளிலே 120 கண்ட்ரிஸ், கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட தொண்டு நிறுவனங்களை அவர்கள் உருவாக்கி விட்டு சென்றார்கள். இது மிகப்பெரிய விஷயம், சாதாரண விஷயம் அல்ல. ஒரு தனி பெண்மணியாக நின்று துவங்கிய ஒரு விஷயத்தை அவங்க உலகம் முழுக்க இவ்வளவு எடுத்து சென்றது என்பது அது முழுக்க முழுக்க இறைவனுடைய ஆசி என்றுதான் சொல்லணும். அவங்களுடைய மனதில் இருந்த அன்பிற்கு இறைவன் கொடுத்த பரிசு. அப்ப அந்த அளவிற்கு அவர்கள் வளர்ச்சி பெறுவதற்கு என்ன காரணம் என்றால், பிற உயிர்களிடத்திலே அவர்கள் செலுத்திய அன்பு. அப்ப அவங்க ஒரு பாதையை நிர்ணயித்து கொண்டார்கள். துன்பப்படுகின்ற மக்களை துன்பத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். நிறைய போர்கள், சிறு சிறு போர்கள் நிகழ்ந்த போது அங்கெல்லாம் சென்று அவ்வளவு சேவையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பிடுகிறது. அப்ப 1950 அந்த அமைப்பை நிறுவி அதைய உலகம் முழுக்க பரப்பி ஒவ்வொரு நாடுகளிலும் இதை போன்ற சேவை மையங்களை உருவாக்கி கிட்டத்தட்ட 6000த்துக்கும் மேற்பட்ட முழு நேர அருட்சேவையாளர்களை உருவாக்கி இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த மிஷினரி வேற லெவல்ல செயல்பட்டு இருக்கு. இப்ப மகரிஷி அவர்களுடைய நோக்கமும் ஆரம்ப காலத்துல அவ்வாறுதான் இருந்தது, இந்த மனிதகுல மாற்றத்திற்கு செயல்படுறதுல. ஆனால் மகரிஷி அவர்களுடைய பாதையில தவமும் தத்துவமும் இணைந்து கொண்டது. அப்போ அவர் இந்தியாவில் மரபுல இருந்ததுனால அந்த தவமும் தத்துவத்திலேயே அந்த இயற்கை அவரை இணைத்து கொண்டதால அவர் மிகப்பெரிய ஒரு ஞானத்தை அடைந்தார். அன்னை தெரசா அவர்கள் அன்பின் மூலமாக அந்த இறை ஞானத்தை பெற்றிருக்கிறார். மகரிஷி அவர்கள் தியானத்தின் மூலமாக, ஞானத்தின் மூலமாக அந்த இறை அனுபவத்தை பெற்றிருக்கிறார். இப்ப மகரிஷி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதை திறக்கிறது. இந்த உலகத்திலே நாம் ஒரு முழுமையான சமாதானத்தை, அமைதியை கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி தனி மனித அமைதி. அப்படிங்கிற முறையில அவர் முழுக்க முழுக்க அந்த பயிற்சி திட்டத்தை வடிவமைக்கிறார். அவரும் முதல்ல சுதந்திர போராட்டங்களை கலந்து கொண்டு அரசியலிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் பெரிய முயற்சியெல்லாம் எடுத்திருக்கிறாரு. பட் நிறைவாக அவர் தேர்ந்தெடுத்த பாதை ஆன்மீகம். ஆன்மீகத்தினால் மட்டுமே ஒரு தனி மனிதனை அமைதிப்படுத்த முடியும். அப்ப அந்த ஆன்மீகத்திலே என்ன தேவை இருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அந்த மொத்த ஆன்மீகத்தையும் எளிய பயிற்சியாக வடிவமைத்து கொடுத்த பெருமை மகரிஷி அவர்களை சார். இன்னைக்கு உலகம் முழுக்க அவருடைய பயிற்சிகள் மிக தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. அப்ப மகரிஷி அவர்கள் அறிவு பாதையை எடுத்துக்கொண்டார்கள். அன்னை தெரசா அவர்கள் உதவி என்ற விதத்திலே, பொருட்களிலே, மக்களை காப்பதிலே அதற்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். ஆனா இருவருடைய நோக்கமும் பிறர் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதிலே அடங்கி இருக்கிறது. 2 பேருடைய லைஃப்லயும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க, சரிங்களா? ஆனா தெரசாக்களுடைய இறப்பின் போது அவர்களுக்கு 1983 மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னா, அவர்களுடைய உடலுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தால் இன்னொரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அவர்கள் நம்மோடு இருப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்குள் ஏற்பட்டது. நான் அவர்களை குறைவாக சொல்லல,
ஏன்னா மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த உடலை நன்றாக வைத்துக் கொள்வது ஒரு மனிதனுடைய முதல் கடமை என்று. அவங்க நன்றாகத்தான் பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள். இருந்தாலும் அந்த மாரடைப்பு ஒரு முறை அல்ல, 2வது முறை ஏற்பட்டு, அதுக்கப்புறம் நிமோனியா, மலேரியா, மறுபடியும் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள்ல நிறைய அவர்களுடைய இறுதி தருணங்கள்ல கொஞ்சம் போராடித்தான் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். அப்போ அந்த இடம் இன்னும் கொஞ்சம் அவங்க உடல் நலத்திலே கவனம் செலுத்தி இருந்தால், இன்னொரு 10 ஆண்டு காலம் அன்னை தெரசா அவர்கள் 15 ஆண்டு காலம் நம்மோட இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இயற்கையினோட விதி ஒன்றுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு பட்டது. மகரிஷி அவர்கள் இந்த உடல் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இருக்கிறது குணம்தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. அன்னை தெரசா அவர்கள் ஒரு தொற்று நோயாளியிடம் போய் நின்றால் கூட தொற்று நோய் அவர்களுக்கு பரவாதாமா. இது ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். தொற்று நோய் இருப்பவரிடம் அன்னை தெரசா போய் தொட்டு சிகிச்சை செய்தால் அவருக்கு பரவாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த அன்பினுடைய சக்தி, இறை சக்தி, நம்ம சொல்றோம்ல அருள் காப்பு, அது வந்து ப்ரொடெக்ஷனா இருந்திருக்கு. அதனால அந்த குணம் அவர்களை வந்து இந்த அளவுக்கு உயர்த்தி எடுத்துட்டு வந்திருக்குது. சரிதானுங்களா? மகரிஷியோட அம்மா சொல்லுவாங்க இல்லையா, போறப்ப என்னத்தர எடுத்துட்டு போறோம், இந்த உடம்பைய எடுத்துட்டு போறோம், போற உசுறு மக்களுக்காக போகட்டும். அந்த மனோநிலையில வாழ்ந்தவர்கள் அன்னை தெரசா அவர்கள். அதே மனோநிலை தான். சரிங்களா? அப்ப பிற உயிரினுடைய நன்மை செய்வதற்காக அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சம்பவம், நீங்க எல்லாம் கொஞ்சம் அறிந்த சம்பவமா இருக்கலாம். அவர்கள் ஒவ்வொரு நாளும் போய் இந்த மக்களுடைய சேவைக்காக கையேந்துவது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியாகவே இருந்தது. ஏன்னா இவ்வளவு பேருக்கு எப்படி போய் நல்லது செய்ய முடியும்? ஆனா மகரிஷி அவர்கள் அந்த இடத்துல கொஞ்சம் கருத்து, அவருடைய கருத்து ஒரு மாதிரியாக இருக்கிறது. நான் மற்றவங்ககிட்ட போய் வாங்கி பண்ண வேண்டாம், நாம கொடுக்கிற பயிற்சி முறைகள் மூலமாகவே கொஞ்சம் தொகையை பெற்று அதை முழுக்க முழுக்க நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற விதத்துல மகரிஷி வந்தாங்க. ஆனா ஆரம்ப காலத்துல மகரிஷி முழுக்க முழுக்க இலவசமாக தான் இந்த பயிற்சி கொடுத்துருக்குறாங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அதற்கப்புறம் இந்த அமைப்பை கொஞ்சம் வளர்த்தணுங்கிறதுக்காக ஒரு சிறு நன்கொடை வாங்கி இந்த பயிற்சியை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்வதற்காக முயற்சி பண்ணாங்க. அப்ப அன்னை தெரசா போய் ஒவ்வொரு நாளும் போய் இந்த யாசகம் கேட்பது, ஒவ்வொரு நபரிடம் இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிறார்கள், நீங்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்சதை கொடுங்க கொடுங்க என்று கேட்பது அவருடைய வழக்கம். அப்படி கேட்ட போது ஒரு நபர், ஒரு கடைக்காரர் அந்த அவசரத்துல அந்த கோபத்துல இவங்க திரும்ப திரும்ப கேட்கும்போது வெத்தலை போட்டிருக்கிற ஒரு காரி அப்படியே அவருடைய கையில துப்பிடுறாரு. அன்னை தெரசா கேட்கறாங்க, அவங்க கையில துப்பிடுறாங்க. சரிங்களா? அதை அப்படியே பின்னாடி வைத்து கொண்டு எந்த அளவிற்கு அந்த பொறுமை வந்து இருக்கணும்னு பாருங்களேன். அதை அப்படியே பின்னாடி வைத்துக் கொண்டு, இதை நான் வைத்துக் கொள்கிறேன், என்னுடைய குழந்தைகளுக்காக எதையாவது கொடுங்கள் என்று சொல்றாங்க. அதற்கு பின்னாடி அந்த நபர் அவருடைய சொத்திலே பகுதியை அந்த சமுதாய மக்களுக்காக, அந்த குழந்தைகளுக்காக கொடுத்ததாக அந்த வரலாறு இருக்கு. அப்ப பொறுமையினுடைய மிகப்பெரிய உச்சம் வந்து அவங்க பார்த்திருக்கிறாங்க. கருணையினுடைய மிகப்பெரிய உச்சத்தை அவங்க பார்த்திருக்காங்க. மகரிஷி சொல்லுவாங்க, பொறுமைக்குன்னு எதுவுமே எல்லை கிடையாது, பொறுமை இறைநிலை போன்றது என்றதை அவருடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். பொறுமை இறைநிலை போன்றது, அதற்கு எல்லையே கிடையாது. சரிதானுங்க? அப்ப அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. எப்பொழுதும் மிக மிக ஒரு எளிய வாழ்க்கை, மக்களோடு மக்களாக இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை தான் அன்னை தெரசா அவங்க விரும்பினாங்க. மகரிஷி அவங்களும் அப்படித்தான். அவர் நினைச்சிருந்தா எப்படி வேணா ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். மகரிஷி தெளிவா எழுதியிருக்காரு, இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம். எனக்கு அன்னை தெரசா அவங்கள பாக்குறப்போ அதே மாதிரிதான் சொல்றது, இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம் அப்படின்னு அவங்க சொல்லலையே தவிர, பட் அவங்க லைஃபே அப்படித்தான் இருக்கு. மகரிஷியோட லைஃப் எவ்வளவு எளிமை, எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு பெரிய தத்துவம், எவ்வளவு உயர்ந்த ஒரு பயிற்சிகள். பட் அவரோட ரூமை போய் பார்த்தா தெரியும், இது ஒரு ஞானியுடைய அறையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு எளிமை, அவ்வளவு ஒரு இன்முகத்தான ஒரு செயல் வந்து அது 2 பேருக்குமான ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையா இருக்கு. சரிங்களா? அதே போல
மகரிஷி அவங்க 1958 சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அன்னை தெரசா அவர்கள் அவர்களுடைய அமைப்பை 1950 அவங்க அந்த அமைப்பை தொடங்குறாங்க. மகரிஷி அவங்க அதுக்கப்புறம் ஒரு 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் மகரிஷி அவங்க அது தொடங்குற மாதிரி இருக்கு. குறிப்பாக ஆஹ் அன்னை தெரசா அவங்களுடைய நோக்கம் உலக அமைதி, மகரிஷி அவர்களுடைய நோக்கம் உலக அமைதி. 2 பேர் செல்கிற பாதை வெவ்வேறாக இருக்கிறது. அப்ப மக்களிடம் என்ன இல்லை அப்படின்னு 2 பேர் பார்க்கறாங்கன்னா, மகரிஷி அவர்கள் மக்களுக்கு அறிவின் வறுமை என்று பார்க்கிறார்கள். அன்னை தெரசா மக்களிடம் அன்பின் வறுமை என்று பார்க்கிறார்கள். இந்த 2ம் ஒரு சிறு கோணம். இந்த அறிவு வந்துருச்சுன்னா அன்பு வந்துருங்கிறது மகரிஷியோடைய கான்செப்ட். உண்மைதான். ஏன்னா உண்மையா பார்த்தா அறிவு என்பது அன்பு என்பது வெவ்வேறு அல்ல. அறிவே தெய்வம் என்று மகரிஷி சொல்றாங்க, அன்பே தெய்வம் என்று நம்ம சொல்றோம். அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதை யாரும் அறிகிறார். அப்ப அன்பு வேற சிவம் வேற, அன்பு வேற தெய்வம் வேற இல்ல, அன்பு வேற அறிவு வேற இல்ல, அறிவு வேற தெய்வம் வேற இல்ல. அப்ப அன்பு அறிவு தெய்வம் எல்லாம் ஒன்று. அப்போ அன்னை தெரசாவோட வாழ்க்கை முழுக்க நம்ம சிந்தனையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அன்புதான் உன்னுடைய பலவீனம் என்றால் அவங்க சொல்றாங்க, நீதான் இந்த உலகின் மிகச்சிறந்த பலசாலி என்று சொல்கிறார்கள். இது ஒரு பெரிய விஷயம். உன்னோட பலவீனமே அன்புதான் அப்படின்னு நீ சொல்றேன்னா, இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த பலசாலி நீதான். மகரிஷி அதேதான். மகரிஷியோட மொத்த வாழ்க்கையே ஒரு அன்பினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கும் இல்லையா? அவர் கொடுத்த ஒவ்வொரு பயிற்சிகளும் 2 பேருமே தன்னை சமுதாயத்திற்காக தியாகம் செய்தவர்கள். முழுக்க முழுக்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னை முழுமையாக அந்த உடல் உயிர் மனம் ஆத்மா அத்தனையுமே சமுதாயத்துக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்புதான் உங்களோட பலவீனம்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீ எல்லாத்து மேல இந்த அன்பு செலுத்தி தான் நீ கெட்டு போற அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, இந்த உலகத்தின் மிகச்சிறந்த பலசாலி நீதான். அதே மாதிரி எதை நீங்க கடன் கொடுக்கணும்னு கேட்டா அன்னை தெரசா சொல்றாங்க, அன்பை மட்டுமே நீங்கள் கடனாக கொடுங்க, அதுதான் அதிக வட்டியோடு திரும்பி வரும் என்று சொல்கிறார்கள். இப்ப அன்பை பற்றி நிறைய பேசிட்டே இருக்காங்க. எது அன்பு? அன்பை சொல்லால் சொல்லாதே செயலால் செய் என்று அன்னை தெரசாவோட கோட். அப்ப எது அன்பு என்று வரும்போது மகரிஷி அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க. துன்பம் போக்கும் தூய நெறியே. நல்ல இந்த வார்த்தையை ஒவ்வொரு மனிதரும் மனதில் வைத்துக் கொள்ளும். துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம் அறமாம் அறிவின் உயர்வாம். நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருக்கு அன்புனா என்னன்னு தெரியல. நான் உங்க மேல அன்பு செலுத்துறேன்னு சொல்றமே, அது உண்மையாலுமே அன்பா? அன்புனா என்ன பண்ணணும்? பிறருடைய துன்பத்தை போக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் அன்பு. பிறருக்கு துன்பம் கொடுப்பது அன்பு அல்ல. அன்பு என்பது பிறருக்காக நாம் என்ன செய்ய முடியும் என்று சிந்திப்பது. அப்போ பிறருக்காக நாம செய்யக்கூடிய எல்லாமே திரும்பி பல மடங்கு உனக்கு சேரும் அப்படின்னு சொல்றாங்க. தண்டனையை கொடுப்பதற்கு தாமதம் செய், ஆனால் மன்னிப்பதற்கு ஒரு நொடி கூட யோசிக்காதே என்று சொல்கிறார். இந்த வார்த்தை மிக மிக ஆழமான வார்த்தை. தண்டனை கொடுப்பதற்கு சிந்தனை செய். ஒருத்தனை தண்டிக்கணுமா, 1க்கு 10 முறை யோசி. ஆனா மன்னிக்கிறதுக்கு ஒரு க்ஷணம் கூட யோசிக்காதே, மன்னித்து விடு. மகரிஷி அப்படியே அதைய வஞ்சத்தை மன்னிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் சொல்றார். யாரையெல்லாம் மன்னிக்கலாம் மகரிஷி? எல்லாரையுமே மன்னிக்கலாம். இன்னும் ஒரு படி மகரிஷி மேல போயிட்டாங்களான்னு தெரியல. அப்படி சொல்லக்கூடாது. எல்லாமே சமமானவர்கள், ஞானிகள் அவங்க இருக்கிற தன்மையில. அப்போ மகரிஷி என்ன சொல்றாங்க, உனக்கு துன்பம் கொடுத்தவருக்கு கூட நல்லது செய். அன்னை தெரசாவோட வார்த்தை என்ன? உன்னை நேசிப்பவர்களை நேசி, உன்னை வெறுப்பவர்களை அதைவிட அதிகமாக நேசி. என்ன ஒரு விஷயம் பாருங்க. உன்னை நேசிப்பவர்களை நேசி,
உன்னை வெறுப்பவர்களை அதை விட ஒரு மடங்கு அதிகமாக நேசி. அப்ப மகரிஷி அதைத்தான் பண்ணியிருக்காங்க செயல்ல. அப்ப இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்த சொல்றாங்கன்னா, இதுதான் உன்னை வெறுப்பவரையும் நீ நேசிக்கக்கூடிய ஒரு செயல். இது ஒரு மிகப்பெரிய செயல். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்படி யாரும் சொன்ன மாதிரி தெரியல. சரிங்களா? வள்ளுவத்திலிருந்து போதிக்கப்படுகிறது, இன்னா செய்தாரை ஒருத்து அவர் நாண நன்னயம் செய்து விடல். அப்படின்னா இதுக்கு மேல ஒரு நல்லதை செய்ய முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. அவன் நல்லா இருக்கணும் நீங்க மனதார வாழ்த்துறதை விட பெரிய நன்மை எதுவும் செய்து விட முடியாது. அன்னை தெரசாவோட வார்த்தையில, எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்திலே உன்னுடைய கஷ்டம் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும். இந்த கோட்ஸ் நீங்க நிறைய இடத்துல படிச்சிருக்கலாம். நானும் நிறைய இடத்துல படிச்சிருக்கிறேன், வகுப்புகள்ல கூட பயன்படுத்தி இருக்கிறேன். கவலை ஒழித்தல் இதை பயன்படுத்துவோம். எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. நீங்க நிரந்தரம் இல்லை, நான் நிரந்தரம் இல்லை, நாம் இருக்கிற இந்த வீடு நிரந்தரம் இல்லை, இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, ஏன் இந்த பூமியே நிரந்தரம் இல்லை. இது 500 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்து 500 கோடி வருஷத்துக்கு அப்புறம் இல்லாம போயிடும். சரிங்களா? இந்த சூரியனே நிரந்தரம் இல்லை, இந்த பிரபஞ்சமே நிரந்தரம் இல்லை. அதுவும் தோன்றியது ஒரு நாள் நிச்சயமாக மறையத்தான் ஆக வேண்டும். அப்ப எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்திலே உன்னுடைய துன்பம் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்க முடியும்? விடு, கவலையை விடு, மகிழ்ச்சியாக வாழ். அப்ப இந்த சென்டென்ஸ் அப்படியே எடுத்து மகிழ்ச்சி வந்து கவலை ஒழித்தல்ங்கிற பயிற்சியை மாத்திட்டார். நம்மளோட டோட்டல் ப்ராப்ளத்தையும், நம்மளோட பிரச்சனைகள், நம்மளுடைய கவலை வரிசை எல்லாத்தையும் அட்டவணை போட்டு லிஸ்ட் போட்டு தூக்கிட்டாரு. நான் அந்த வார்த்தையை படிக்கிறப்பதான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படி. சரிங்களா? அதே மாதிரி அன்னை தெரசாவோட வார்த்தை, எனக்கு விவேகானந்தரோட வார்த்தையில நான் இதை கேள்விப்பட்டிருக்கிறேன். கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற கடவுளாக இருக்கிற உன்னுடைய சகோதரனையே உன்னால் வழிபட முடியாவிட்டால், வணங்க முடியாவிட்டால், அவனுக்கு உதவி செய்ய முடியாவிட்டால், கண்ணுக்கு தெரியாத கடவுளை நீ காண முடியாதுங்கிறது விவேகானந்தருடைய வார்த்தை. நான் அப்படியே படிச்சிருக்கேன். அந்த வார்த்தையை அப்படியே அன்னை தெரசா எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்ணுக்கு தெரிந்த மனிதனை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயனில்லை என்று. மகரிஷி முழுக்க முழுக்க மனித சேவை தானே சொல்றாங்க. மனித குலத்திற்கான சேவைதான் இறைவனுக்கான சேவை. இறைவன் மனித உடலிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான். உடல் நோயிலே, மன குழப்பத்திலே, வாழ்க்கை துன்பத்திலே. மக்கள் சேவையே மகேசன் சேவைங்கிறது சும்மா சொல்லப்படல. அதுல மிக ஆழமான 1000 அர்த்தங்கள் இருக்கு. இப்ப அதைதான் சொல்றாங்க, கண்ணுக்கு தெரிகிற கடவுளா இருக்கிற மனுஷனையே உன்னால அவனுக்கு நல்லது செய்ய முடியலைன்னா கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயனில்லை. ஒரே அடி அடிச்சிட்டாங்க. சரிங்களா? இன்னொரு இடத்துல சொல்றாங்க, 2 கைகளை கூப்பி இறைவனை வணங்குவதை விட, நல்லா புரிஞ்சுக்க, 2 கைகளை கூப்பி இறைவனை வணங்குவதை விட ஒரு கையால் பிறருக்கு உதவி செய். எது உயர்ந்ததுன்னு பாருங்க. 2 கைகளை கூப்பி இறைவனை வணங்குவதை விட ஒரு கையால் பிறருக்கு உதவி செய். அந்த உதவி பெற்றவன் 2 கைகளை கூப்பி உன்னை கடவுளாக வணங்குவான்னு சொல்றான். இதற்கு மேல ஒரு சர்வீஸுக்கு ஒரு கோட் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மிக மிக ஒரு ஆழமான ஒரு விஷயம். ஒரே நிமிடம், கொஞ்சம் பேட்டரி சார்ஜ் கம்மியா இருக்கும். சரி, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின விஷயம். சரிங்களா? இப்ப 2 கைகளை கூப்பி நீ கடவுளை வணங்குனா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க கடவுள் பக்கத்தால போகணுமா? 2 கைகளை கூப்பி கடவுளை வணங்குங்கள். கடவுள் உங்கள் பக்கத்திலே வர வேண்டுமா? ஒரு கையாலாவது பிறருக்கு உதவி செய்யுங்கள். இதுதான் அன்னை தெரசாவோட விஷயம். சரிங்களா? வெறுப்பது யாராக இருந்தால் நேசிப்பது நாமாக இருக்க வேண்டும். வெறுப்பது யாராக வேணா இருக்கலாம், ஆனால் நேசிப்பது நீங்களாக இருக்க வேண்டும். ஏன்னா எந்த இடத்திலையும் வெறுக்க வேண்டாம். இது மகரிஷி பல இடங்களிலே வந்து நமக்கு வலியுறுத்தி சொன்ன ஒரு விஷயம்.
அப்போ வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது யாராக இருக்க வேண்டும்? நாமாக இருக்க வேண்டும். மகரிஷி விருப்பத்தை ஒழிக்க முயல வேண்டாம். வெறுப்பை ஒழித்தால் போதும், அதுவே மேன்மை நல்கும். யாரையும் வெறுக்காதீர்கள். ஏன்னா நீங்க யாரை வெறுத்தாலும் இறைவனையே வெறுக்கிறீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா எல்லாம் வல்ல இறைவனே எல்லாமாகவும் ஆயிருக்கிறான். சரி, அன்பு என்பது அன்னை தெரசாவோட வார்த்தையில மிக முக்கியமான விஷயம். அன்பு என்பது எல்லா பருவத்திலும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழம். அது எல்லோர் கைகளுக்கும் எட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது. இந்த உலகமே எதற்காக இயங்குகிறது? அந்த அன்பிற்காகத்தான் இயங்குகிறது. இப்ப மதுரை சொல்றாங்க, ஏன் அன்பு வரல அப்படின்னா நமக்குள்ள நிறைய பிரிவினைகள். மகிழ்ச்சி அதான் ஜாதியாலே, மதத்தாலே, இனத்தாலே, மொழியாலே நம்ம பிரிந்து 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 நிற்கிறோம், பகுத்து நிற்கிறோம். தொகுத்து வரணுங்கிறார் மகிழ்ச்சி. பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். ஏன் அன்பு வரல? என்னுடைய குழந்தை கஷ்டப்படுதுன்னு நினைச்சா என்னால தாங்க முடியல, உதவி செய்ய போறேன். இதே பக்கத்து இல்ல குழந்தை கஷ்டப்படுறது நினைச்சா எனக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஏன் இல்ல அன்பு? அது யாரோ நான் யாரோ என்ற உணர்வு. அப்ப அதுவும் நானும் ஒண்ணுதான். எப்ப வரும்? தியானத்திலே உயர்ந்த நிலையை எட்டும் போதுதான் தெரியும். எல்லாம் வல்ல இறைவனே நானாகவும் இருக்கிறான், அவனே அனைத்துமாக இருக்கிறான். சரிங்களா? அப்ப என்னுடைய குழந்தை கஷ்டப்பட்டா என்ன உணர்வு வருமோ அதுதான் மகான்களுக்கு வருது. மகான்கள் ஏன் சமுதாயத்துக்கு இலக்குல அவங்க ஏன் அதை அர்ப்பணிக்கிறாங்க? அப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கபாலபதி என்ற ஒரு பயிற்சியை கண்டறியும் போது 3 முறை குடலிறக்கம் நடக்குது அவருக்கு. ஆக்சுவலா இந்த பயிற்சி எல்லாம் மகரிஷி கொடுத்த பயிற்சி எல்லாம் மகரிஷிக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் தன்னுடைய உடலையே பயிற்சி களமாக வைத்து ஒவ்வொரு பயிற்சி, நிறைய பேர் கிண்டல் அடிப்பாங்க, மகரிஷியே கண்ணாடி போட்டிருக்காருன்னு. அவர் கண்ணாடி போட்ட வரலாறு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ணுல ரத்தம் வரும். சரிதானுங்களா? இந்த கண் பயிற்சி கண்டுபிடிப்பதற்கு அதுக்கு முன்னாடி பல நுட்பங்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். சூரியன் எல்லாம் மணிக்கணக்குல பார்த்து இருக்கிறார் பயிற்சி, பல பயிற்சிகளுக்காக. சரிங்களா? அப்படி அவரோட கண்ணுல ப்ராப்ளம் வந்து கண்ணாடி மாட்டியிருக்கார். நாம யாரும் கண்ணாடி மாட்டக்கூடாது என்பதற்காக தன் கண்ணிலே கண்ணாடி மாட்டி இருக்கிறார். இப்ப 3 முறை குடல் இறக்கம். குடல் இறக்கம்னா வலி அப்படி இருக்குமாமா, எனக்கு வந்ததில்லை. அப்புறம் அதற்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க கபாலபதியில மூலபந்தம் செய்தால் குடல் இறக்கம் வராதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ தன்னுடைய உடலையே தன்னுடைய வாழ்வையே களமாக பயன்படுத்தி தான் மகான்கள் நமக்கு அர்ப்பணமாக பல விஷயங்களை கொடுத்திருக்கிறாங்க. இந்த உலகை வெல்வதற்கு நாம வெடிகுண்டுகளையும் துப்பாக்கிகளையும் பயன்படுத்த வேண்டாம், அன்பையும் இரக்கத்தையும் பயன்படுத்துவோம் என்பது அன்னை தெரசாவோட வார்த்தை. எனக்கு அப்படியே மலைப்பாக இருந்தது. போரில்லா நல்லுலகம் என்று மகரிஷி அவங்க எழுதியிருக்காங்க. இந்த போரினால் நடந்த கொடுமைகளை, துன்பங்களை எல்லாம் கண் முன்னாடி பார்த்தவங்க 2 பேரும். எத்தனை உயிர்களை இழப்பு. இன்னைக்கு ஒரு சின்ன போர் நடக்கிறதுக்கே நம்மால் அதை தாங்கிக்க முடியலையே. பக்கத்தால இலங்கையில ஒரு இனவெறி நடந்தப்பவே அதை நம்மால பார்க்க முடியலையே, சகிக்க முடியலையே. உலக போர்னா எத்தனை உயிர்கள் இழந்திருக்கும், எத்தனை கைகால்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்கும், எத்தனை பெண்கள் விதவையாயிருப்பார்கள், எவ்வளவு குழந்தைகள் நடுத்தருவிலே நின்றிருப்பார்கள். சரிதானுங்களா? எவ்வளவு பொருளாதார இழப்பு நடந்திருக்கும். அப்ப இத்தனை வழியும் வேதனையும் இருக்கிற அந்த போர் வேண்டுமா அப்படின்னா இருவருடைய பார்வையிலையும் போர் வேண்டாம். வெடிகுண்டுகளையும் துப்பாக்கிகளையும் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு அவங்க நேரடியா சொல்றாங்க. மகரிஷி போரில்லா நல்லுலகம் இங்க உருவாக வேண்டும். போரை பற்றி மக்களுக்கு இன்னும் அவேர்னஸ் வரல, நமக்குமே இன்னும் அவேர்னஸ் வரல. 3வது உலக போர் என்று ஒன்று வந்ததுன்னா உலகம் அழிந்து விடும். இந்த பூமியை 2000 பூமி அழிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட இன்னைக்கு வெடிகுண்டு இருக்குது.
இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். நாம சிந்திக்க வேண்டியது. நாம சிந்திக்க வேண்டியது. ஏதோ ஒரு நாட்டுல ஒருத்தன் பைத்தியகாரத்தனமா உன்னை தொட்டானா மொத்த உலகமும் காலியாயிரும். அந்த மாதிரி ஒரு சூழலிலே நாம இருக்கிறோம். அப்ப நாம என்ன செய்யணுங்கிறத இன்னும் ஆழமாக சிந்தித்து, இது ஏன் நாம சிந்திக்கணும்? நாம தான் சிந்திக்கணும். நாம தான் தவம் பண்றவங்க. போர் இல்லாத நல்லுலகம். மகிழ்ச்சி சொல்றாரு, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அப்ப ஏன் அந்த உயிருணர்வு உலக தலைவர்கள் எல்லாருக்கும் வரணும்? எல்லா உயிரும் ஒன்றுதான் என்ற உணர்வு வர வேண்டும். போர் பகை அச்சமின்றி மக்கள் வாழ்த்துறோம் இல்ல, நம்ம வாழ்த்தணும். நம்ம வாழ்த்து அலை வான்காந்தத்திலே பதிந்து அந்த போரை நிறுத்தும். சும்மாவெல்லாம் நினைச்சுக்காதீங்க. பல உதாரணங்களை சொல்லலாம். ஆனா நீங்க நான் பீலா விடுறேன்னு நினைச்சுக்குவீங்க. சரிதானுங்களா? அப்படி இல்ல, முடியும். நாம செய்யற ஒவ்வொன்றுக்கும் விளைவு இருக்குது. அப்போ நேற்று என்பது கடந்து விட்டது. ஒரு தத்துவ ஞானி மாதிரியான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. நாளை என்பது இன்னும் வரவில்லை. நம்மளுக்கு இன்னைக்குதான் முக்கியம். இது தத்துவ ஞானத்தினுடைய மிக உச்சமான ஒரு கோட்பாடு. நேற்றை பற்றி கவலைப்படாதே, மகரிஷி அதான் சொல்றாரு. கடந்தது கடந்து விட்டது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். உடைந்த பானை ஒட்ட வைக்க முடியாது. ஃபியூச்சர் மதில் மேல் பூனை. என்ன ஆகும் தெரியாது. இந்த பக்கம் குதிக்கலாம், அந்த பக்கம் குதிக்கலாம், குதிக்காம நிக்கலாம், தெரியாது. நடுவில் இருப்பது கையில் இருக்கும் வீணை. இன்னைக்கு பிரசன்ட்ல இன்னைக்கு என்ன? இன்னைக்கு காலையில எந்திரிச்சிட்டியா? உயிரோடு இருக்கிறியா? குடும்பம் இருக்குதா? தொழில் இருக்குதா? சந்தோஷமா இரு. சாப்பிடறதுக்கு உணவு இருக்குதா? சந்தோஷமா இரு. என்ன வேணும் உனக்கு? இன்றுதான் முக்கியம். சரிங்களா? எனக்கு நான் படிச்சு மிரண்டு போன ஒரு விஷயம் என்னன்னா, அன்னை தெரசா அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. அன்னை தெரசா அந்த பார்ட்டியை கேன்சல் பண்றாங்க. $192 பில்லியன் என்னவோ அந்த பார்ட்டிக்கான செலவாட்டிருக்கு. அந்த தொகையை அவங்க கிட்ட எங்களுக்கு கொடுங்க, என்னோட மக்கள் நிறைய கஷ்டத்துல இருக்கிறாங்க, நான் இது பார்ட்டிக்காக செலவு பண்ண விரும்பலைன்னு அதை வாங்குறாங்க. அப்ப அந்த நோபல் பிரைஸ் கொடுக்குறப்ப உலக அமைதிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அன்னை தெரசா கிட்ட கேட்கப்படுற கேள்வி. எனக்கு அவங்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இது. அவங்க வேற ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைச்சா அவங்க சொல்ற வார்த்தை அப்படியே சொல்றேன். நீங்கள் இந்த உலகை மாற்ற விரும்பினால் வீட்டுக்கு சென்று உங்கள் குடும்பத்தை நேசியுங்கள். முடிச்சுட்டாங்க. பா, இந்த ஒரு வார்த்தை எத்தனை மக்கள் குடும்பத்தை நேசிக்காமல் அந்த குழந்தைகளையோ அந்த பெற்றோர்களையோ அனாதைகளாக வெளியிலே தள்ளி, குடும்பம் ஒண்ணு இருந்தா அவன் கஷ்டம் எங்க இருக்கும்? குடும்பம் எடுத்துக்குமா இல்லையா? அப்ப எவ்வளவு வலி இருந்தால், எவ்வளவு வேதனை இருந்தால் அந்த உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தை வருது பாரு. நீங்க இந்த உலகத்தை மாற்ற விரும்பினால் நீங்கள் உங்க குடும்பத்திற்கு போய் உங்க குடும்பத்தில் இருப்பவர்களை நேசியுங்கள். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் அந்த அந்த கொஸ்டினை படிச்சோன்னே ரொம்ப ஒரு ஆர்வமானேன். என்ன சொல்லியிருப்பாங்க அன்னை தெரசா? உலக அமைதிக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு நோபல் பிரைஸ், அமைதிக்கான நோபல் பிரைஸ கையில கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் கேட்கிறாங்க. கேட்ட கேள்விக்கு அவர்கள் சொன்ன பதில், நீ எல்லாம் ஒண்ணும் பெருசா பண்ண வேண்டாம், வீட்டுக்கு போ, வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷமா வச்சுக்கோ. யோசிச்சு பாருங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, மகரிஷி ஏன்பா அந்த குடும்ப அமைதின்னு மனுஷன் இவ்வளவு பேசியிருக்காரு. மகரிஷி குடும்பத்துக்கு எவ்வளவு பேசியிருக்காரு தெரியுங்களா? நம்ம ஏதோ குடும்ப அமைதின்னு மகரிஷி சொல்ற அந்த 10 கோட்பாடை வச்சுட்டே பேசியிருக்கிறோம். அவ்வளவு விஷயம் பேசி வச்சிருக்காரு ஒரு குடும்பத்துக்கு. அந்த மணமக்களுக்கு வாழ்த்து எழுதுற அந்த வாழ்த்து மடலை எடுத்து படிங்க. மணமக்களுக்குன்னு ஒரு 10 கவி எழுதி வச்சிருக்காரு. அது தெரிஞ்சதுன்னா போதும், அவங்க லைஃப்ல பிரச்சனையே வராது. உணரணும். தெரிஞ்சா மட்டும் பத்தாது, உணரணும். இப்ப மகரிஷி ஏன் குடும்ப அமைதியா இருந்தா தானே எல்லாமே சரியா இருக்கும் இல்லையா? இப்ப அத்தனை பிரச்சனை யாரால? குடும்ப அமைதி இல்லாததாலதான். அதை தெரசா அவர்களும் வேதாத்திரி மகரிஷி அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள்.
அந்த உணர்ந்த அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த குடும்ப அமைதி. அப்ப நம்ம எல்லாரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, அன்னை தெரசா அவர்களுடைய வழியிலே, மகரிஷி அவர்களுடைய வழியே, நான் என்னுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறேனா, நிறைவாக வைத்திருக்கிறேனா, ஆரோக்கியமாக வைத்திருக்கிறேனா, சரி ஆடம்பரமாக வைத்திருக்கிறேனா நான் கேட்கல. அது முடியாது. தேவைக்கு இன்னும் 1000 கோடி குடும்பங்கள் வேணா இந்த உலகத்துல உருவாகலாம். ஆனால் ஆசைக்கு ஒரு குடும்பத்தினுடைய ஆசையை கூட இந்த உலகத்தினால் நிறைவேற்ற முடியாது. தேவைக்கு வைத்திருக்கிறோமா? அப்ப அந்த குடும்பத்தை மகிழ்ச்சியாக வச்சுக்கொண்டா குடும்ப அமைதிதான் ஊர் அமைதி, உலக அமைதியாக மாறும். அதை அன்னை தெரசா அவர்கள் சூக்குமமாக அந்த இடத்துல வெளிப்படுத்திட்டாங்க. அன்னை தெரசாவுடைய ஒரு மிகப்பெரிய கோட், உலக அமைதி என்பது ஒரு சிறு புன்னகையில் துவங்குகிறது. மகரிஷி அந்த இன்முகம்னு ஒரு டாபிக் பேசியிருப்பாங்க. நீங்க யூடியூப்ல போய் அடிங்க, இன்முகம் வேதாத்திரி மகரிஷின்னு அடிங்க, 1 hour பேசியிருப்பாரு. சரிங்களா? அந்த ஒரு புன்னகை எவ்வளவு வேல்யூ தெரியுமா? நீங்கள் ஒருத்தருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கொடுக்கக்கூடிய பரிசு ஒரு புன்னகை. ஒரு சிறு புன்னகைக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுங்களா? அதை கணக்கே இட முடியாது அப்படின்னு அவங்க சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்யல, சின்ன விஷயங்களை கூட ஒரு அன்போட ஒரு அக்கறையோட நான் செய்யறேன் அப்படிங்கிறது அன்னை தெரசாவோட மிகப்பெரிய கோட்டு. நான் பெரிய விஷயமெல்லாம் செய்யல, சின்ன சின்னதுதான் செய்யறேன். பட் அது எப்படி செய்யறேன்? முழு அன்போடு, முழு கருணை உணர்வோடு, முழு அர்ப்பணிப்புணர்வோடு நான் அதை செய்யறேன். அது மிகப்பெரிய விஷயமாக மாற்றம் பெறுகிறது. மகிழ்ச்சிக்காக நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத அன்னை தெரசாட்டு கேக்குறாங்க. நான் மகிழ்ச்சிக்காக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு ஞானியோடைய விடைகள், நீங்க சும்மாவெல்லாம் எடுத்துட முடியாது. இதைய மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அவங்க சொல்றாங்க, மகிழ்ச்சிக்கான கதவு எப்பவுமே பூட்டப்படவே இல்லையாப்பா, அது எப்பவுமே திறந்துதானே இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஞானத்தினுடைய உச்சம் தெரியுங்களா? மகிழ்ச்சி என்பது எங்கோ எக்காலத்திலும் எல்லோரிடத்திலும் நிறைந்து கிடக்கிறது. மகிழ்ச்சி அடையறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அது ஏதோ செஞ்சு மகிழ்ச்சி அடையுது அப்படி ஒண்ணுமே இல்லை. மகிழ்ச்சிக்கான சாவி என்று எதுவும் இல்லை. கதவு எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. நீ கண்டுபிடிச்சா சரி, இருக்கிறத உணர்ந்தா சரி. அப்போ மகிழ்ச்சி சொல்றாங்க, இன்பம் என்பது, அமைதி என்பது, ஆனந்தம் என்பது, ஆரோக்கியம் என்பது எங்கும் எப்பொழுதும் நிறைவாக இருக்கிறது. நீ அதை கெடுக்காம இருந்தா சரி. நாம் என்ன பண்றோம்? அதை கெடுத்து விடுகிறோம். அதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. சரிங்களா? ஓகே. ஒரு எளிய புன்னகையால் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளையும் நாம ஒருபோதும் முழுமையாக அறிய முடியாது. ஏன்னா அது பல்வேறு விதமான விஷயங்களை செய்துவிடும். அதனால இன்னைக்கு நம்ம ஒரு சங்கல்பம் மட்டும் எடுத்துக்கலாம். யார பார்த்தாலும் ஒரு புன்னகை, ஒரு சந்தோஷம். ரோட்ல போறவங்களா இருந்தாலும் தப்பில்லை. அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்து. நான் பாக்குறேன், நான் என்னோட லைஃப்ல நிறைய அப்படியே நான் போயிட்டே இருப்பேன். யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்து புன்னகை கூட பண்ண வேண்டாம், சும்மா அப்படியே சிரிச்சுட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்த்தனே நமக்கு ஒரு ஃபயர் ஆகும். எந்த மன சூழல் இருந்தாலும் அதுல இருந்து விடுபட்டு நம்ம மகிழ்ச்சிக்குள்ள டிராவல் பண்ணுவோம். இது நீங்க உங்க வாழ்க்கையில நடந்திருக்குமான்னு தெரியல. நான் பல நேரங்கள்ல இன்னைக்கு கூட அப்படியே வந்துட்டே இருந்தேன். ஒரு பெரியவர் போன்ல அப்படியே சிரிச்சுட்டு பேசிட்டு நடந்து போயிட்டு இருந்தார். அதை பார்த்தோன்னே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அப்புறம் நானும் கொஞ்ச நேரம் எனக்குள்ள அந்த சந்தோஷம் வந்தது. யாரோ ஒருத்தர் சந்தோஷப்படுறத பார்த்தாலே அது ஃபயர் ஆகுதுன்னா, அப்ப நம்மளை பார்த்து ஒருத்தர் புன்னகை செய்றாருன்னா அதுக்கு மேல ஒரு மிகப்பெரிய நன்மை நம்மால செய்ய முடியாது. சரிதானுங்களா? மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, நாம ஒருத்தரா இருந்து எதையுமே செய்ய முடியாது, உண்மைதான். ஆனால் நாம ஒருத்தர் தொடங்காமலே எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. சரிதானுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நம்ம ஒருத்தரா இருந்து உலக அமைதியை கொண்டு வர முடியாது. பட் ஒருத்தர் தொடங்காம உலக அமைதியும் கொண்டு வர முடியாது. அதே வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. என்னால் தனியாக இந்த உலகை மாற்ற முடியாது, அன்னை தெரசா சொல்றாங்க. ஆனால் பல சிற்றறைகள் உருவாக்க தண்ணீருக்குள் ஒரு கல்லை எறிய முடியும். முடியுமா இல்ல? சரிங்க. அப்ப என்னால ஒரு சிறு மாற்றத்தையாவது இந்த உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே ஏற்படுத்த முடியும். அப்ப சிறு துளி பெரு வெள்ளமாக மாற்றம் பெறும். அதைத்தான் மகரிஷி அவங்களும் செய்யறாங்க. அவங்க 6000 அருட்சேவையாளர்களை முழு நேரமா உருவாக்குனாங்க. மகரிஷி பல்லாயிரம் அருள் தொண்டர்களை இங்க உருவாக்கி இருக்கிறாங்க. 2 பேருடைய நோக்கம் உலக அமைதிதான். அன்னை தெரசாவோட மிக முக்கியமான வார்த்தை, மனிதர்களை மதிப்பிட்டு கொண்டே இருந்தால் நீங்கள் அவர்கள் மேல் அன்பு செலுத்துவதற்கு நேரம் இருக்காது. நம்ம எல்லாரும் பார்க்கிறப்போ அவன் அப்படி, இவன் இப்படி, அது இதுன்னு மண்டையில போட்டு கால்குலேட் பண்ணி இவனுக்கு செய்யலாமா செய்யக்கூடாதா, நல்லவனா கெட்டவனா. சரிங்க, மகிழ்ச்சி அழகா சொல்லிட்டாங்க. அன்னை தெரசா சொல்றாங்க, மதிப்பிட்டு கொண்டே இருந்தீங்கன்னா அன்பு செலுத்துறதுக்கு நேரம் இருக்காதுப்பா. சரிங்களா? மகிழ்ச்சி அதே சொல்றாங்க. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயமே. யாருமே தப்பானவன் கிடையாதுன்ட்டு மொத்த சமுதாயத்தையுமே. இது வந்து மிகப்பெரிய கருத்து, சாதாரண கருத்து இல்லை. இதுக்காகவே அவருக்கு ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்கணும். இந்த ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணாலே அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும். குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். அப்ப யாரையுமே நீங்க தவறானவன் என்று சொல்லவே முடியாது. சரிங்களா? பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட, பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட உதவி செய்யும் கைகள் சிறந்தது அப்படிங்கிறது அன்னை தெரசாவோட கோட். அதனால நம்மளால என்ன முடியுமோ சரிங்களா, அதை நம்ம செய்யணும், செயல்ல கொண்டு வரணும். அதான் திரும்ப திரும்ப அவங்க சொல்றாங்க, செயல் செயல் செயல், சொல்லல செயல். நீங்கள் 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 யார் என்று நினைப்பதை விட பல மடங்கு சிறந்தவர்கள் என்று சொல்றாங்க. இது ஞானத்தினுடைய வெளிப்பாடு, ஞான அனுபூதி பெற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. நாம நம்மை சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். நீங்க சாதாரணமான நபர்கள் கிடையாது. நீங்கள் நினைப்பதை விட பல மடங்கு நீங்கள் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள். அதான் மகிழ்ச்சி சொல்வாங்க. எல்லாம் வல்ல இறைவனே நீங்களாக இருக்கிறார். அவனுடைய பேரறிவே உங்களிடம் அறிவாக இருக்கிறது. நீங்கள் உயர்ந்த புனித ஆத்மாக்கள். நீங்க என்ன வேணா செய்ய முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு கேட்கிறாங்க அன்னை தெரசாட்ட. இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, ஒண்ணு இல்ல, நாம வந்து நம்ம குடும்பத்தோட வட்டத்தை ரொம்ப சின்னதா போட்டோம். அவ்வளவுதான் இந்த குடும்பம், இந்த உலகத்தில் இருக்கிற சிக்கலே. என்னுடைய குடும்பம் என்று ஒரு சிறிய வட்டத்தை போட்டுக்கொண்டோம். ஆனால் உண்மை என்ன, இந்த உலகமே என்னுடைய குடும்பமாக இருக்கிறதுன்னு தெரியல. அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். எவ்வளவு ஒற்றுமை பாருங்க. நான் மகிழ்ச்சி பேசவே தேவையில்லை. ஏன்னா அவர் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும்ட்டார், வாழ்க வையகம்ட்டாரு. சரிங்களா? வாழ்க என்னோட குடும்பம்னு சொல்லல, வாழ்க தமிழ்நாடு, வாழ்க இந்தியா கிடையாது, வாழ்க வையகம். முடிஞ்சது. அப்ப அவருடைய வட்டம் எது? உலகம்தான். சங்கத்துக்கு பேர் என்ன? உலக சமுதாய சேவா சங்கம். இந்த உலக சமுதாயத்திற்கே சேவை செய்யக்கூடிய சங்கம். எவ்வளவு ஒற்றி போறாங்க பாருங்க, ஆச்சரியமா இருந்தது. இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே என்னுடைய குடும்பத்தை சிறிது என்று நான் வட்டம் போட்டுக் கொண்டேன். உலகத்தினுடைய குடும்பம் மிகப்பெரிய குடும்பமாக இருக்கிறது. சரிங்களா? ரைட், காலம் ஆயிடுச்சா? ஓகே, மகிழ்ச்சி, காலமாகித்தான் விட்டது. சரிங்களா? இவ்வளவு நேரம் இருப்பீங்கிறது. ஏன்னா மற்ற சிந்தனைகளை விட இது போன்ற சிந்தனைகள்ல
கவனம் செலுத்தி கேட்கறது கொஞ்சம் பெரிய விஷயம். அப்போ சரி, இன்னும் 2, 3 விஷயம் சொல்லிட்டு நிறைவு செய்யறேன். 7:40க்கு முடிச்சுக்கலாம். உங்களால் செய்ய முடியாத விடயங்களை என்னால் செய்ய முடியும். என்னால் செய்ய முடியாத விடயங்களை உங்களால் செய்ய முடியும். நாம் ஒன்றாக சேர்ந்து சிறந்த விடயங்களை செய்ய முடியும். ஒற்றுமைக்கு இதுக்கு மேல ஒண்ணு சொல்றதுக்கு விஷயம் இல்லை. நான் முதல்ல இதை படிக்கிறப்ப ஏதோ ஈகோல சொல்ற மாதிரி தோணுச்சு. உங்களால செய்ய முடியாத என்னால செய்ய முடியுங்க. ஆனால் 2வது சொன்னாங்க பாருங்க, அது பணிவினுடைய உச்சம். என்னால செய்ய முடியாது, உங்களால செய்ய முடியுங்க. அதுக்கப்புறம் ஒற்றுமையினுடைய உச்சம். சரிங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்தா மிகப்பெரிய விஷயத்தை செய்ய முடியும். அதான் மகிழ்ச்சி செஞ்சிருக்காரு. மகரிஷி சொல்லுவாங்க ஒரு கவியில, கர்ம யோகத்துல அந்த கவி வரும். இறைவா நற்கர்ம யோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என்னுளத்தை எழுப்பிவிட்டாய். இறைவா உலக சமயம் என்ற அந்த எண்ணத்தை என்னுளத்தை எழுப்பிவிட்டாய். முறையாய் அறிஞர்களை தலைவர்களை இணைத்து முழு அளவில் இந்த உலகம் உணர்ந்து ஏற்கச் செய்வாய். இப்ப இந்த ஒரு பெரிய விஷயத்தை என்கிட்ட கொடுத்துட்ட, இது நான் ஒருத்தனா செய்ய முடியாது. முறையாக அறிஞர்களை தலைவர்களை இணைத்து முழு அளவில் இந்த உலக மக்கள் உணர்ந்து ஏற்கச் செய்வார். இது இறைவனிடம் அவர் வைக்கிற ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை. அப்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்து, இப்ப பாருங்க எவ்வளவு அன்பர்கள் ஒன்று சேர்ந்து இதை நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அரசாங்கமே இதை எடுத்து நடத்துறதுக்கு ஓகே கொடுக்குதுன்னா, இதுக்கு மேல சொல்றதுக்கு இதுல ஒரு வார்த்தையும் இல்லை. இன்னும் நம்ம அன்னை தெரசா அவங்க வெளிநாட்டில இருந்து வந்த ஒரு பெண்மணி. அவர்களுக்கு செய்த சேவை மக்களுக்கு நேரடியாக போய் சேர்ந்தது. அவரை வெளிப்படுத்தினதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, 1969 அவரை பற்றி ஒரு படம் எடுக்கிறாங்க. அன்னை தெரசா அவர்களுடைய சேவையை பற்றிய ஒரு படம், அது கூட ஒரு புத்தகமும் வெளியிடுறாங்க. அது கடவுளினுடைய மிகச்சிறந்த செயல் அப்படின்னு ஏதோ அந்த புத்தகத்துக்கு பேரு. அந்த படத்துக்கும் அதே தான் பேரு. அந்த ஒரு படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகும் போதுதான் உலக மக்கள் அனைவருக்குமே அன்னை தெரசா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பினுடைய தேவதை வெளிப்படுறாங்க. சரிங்களா? அப்போ நாம அந்த இடத்த சிந்திச்சேன் நான். மகரிஷி அவங்களும் செய்த சேவையும் சாதாரணமான விஷயமே அல்ல. என்ன, அவர் பிறந்தது தமிழ்நாட்டிலே ஒரு கிராமத்திலே பிறந்ததுன்னா அவர் செய்த ஒரு சிறு, அவர் செய்யலது என்னங்கண்ணா வேல்யூ தெரியல பாருங்க. மகரிஷியோட வேல்யூ இன்னும் தெரியலையே. என்ன விஷயம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு. உடல் நோய் அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு போயிட்டாரு. மனப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உலக பிரச்சனை, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போயிட்டாருங்க. இது எங்க போய் சொல்லி அத்தனை ஆன்மீக பிரச்சனை, அத்தனை மதங்கள் இருக்கிற பிரச்சனைகள், ஏன் விஞ்ஞானத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு கூட முற்றுப்புள்ளி வைத்து விட்டு போன ஒரு மனிதரை இன்னைக்கு வரைக்கும் உலகத்துக்கு எடுத்துட்டு போகாம இருக்கிறது யார் தப்பு? சரிதானுங்களா? அது நம்முடைய பொறுப்புல இருக்கு, எடுத்துட்டு போயே ஆகணும். சரிங்களா? இப்ப ஏதாவது நம்ம செய்தாக வேண்டும். அதற்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்கு. நம்மால முடிஞ்சது நம்ம நிச்சயமா அதை நம்ம கொண்டு சேர்க்கணும். சரிங்களா? அப்போ சிலர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களாக வருகிறார்கள், சிலர் உங்கள் வாழ்க்கையிலே பாடங்களாக வருகிறார்கள். இது அன்னை தெரசாவோட கோட். சிலர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களாக வருகிறார்கள், சிலர் உங்கள் வாழ்க்கையிலே பாடங்களாக வருகிறார்கள். ஆசீர்வாதங்களாக வருகிறவர்கள் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார்கள். பாடங்களாக வருகிறவர்கள் நீங்கள் எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். இந்த மகரிஷி
மகரிஷி சொன்னார்னு சொல்லி ஒரு ஆசிரியர் சொல்லி நான் கேட்டேன். மகரிஷி அப்படி சொல்லியிருப்பாரான்னு தெரியல. பட் சரிங்களா, ஒருத்தர் நல்லா பேசுறாருன்னு வச்சுங்க, நீங்க உட்கார்ந்து கேட்கணும். நல்லா கேட்கணும். கேட்டுட்டு எப்படியெல்லாம் நல்லா பேசலாம்னு தெரிஞ்சுக்கணும். மொக்கையா பேசுறாருன்னு வச்சுக்கங்க, அதையும் நீங்க உட்கார்ந்து கேட்கணும். ஏன்னா நீங்க எப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு பாடம் தெரியும் அப்படின்னு மகரிஷி சொன்னாங்கன்னு சொன்னாங்க. பட் எனக்கு மகரிஷி சொன்னதுல உடன்பாடு இல்லை. மகரிஷி அப்படி சொல்லியிருப்பாரான்னு தெரியல. பட் அது பொருத்தமான ஒரு சொல்லுதான், மாற்றம் இல்லை. அப்ப நம்ம லைஃப்லயும் நிறைய வந்து நம்ம ஆசீர்வாதமா, நம்ம புண்ணியத்தினுடைய வெளிப்பாடா நிறைய பேர் வருவாங்க. மகரிஷி அதுவே பாவ புண்ணியமா சொல்லுவாங்க. பாவத்தினுடைய வெளிப்பாடா நிறைய பேர் வருவாங்க. சரிங்களா? அப்ப அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நம்ம செல்லணுங்கிறது மகரிஷியுடைய. உங்களுக்காக எதுவும் செய்ய முடியாதவர்களை நீங்கள் எவ்வாறு நடத்துகிறீர்கள் என்பதன் மூலம் உங்களின் உண்மையான குணம் மிக துல்லியமாக அளவிடப்படும். ஒரு கோட் கூட அவங்களோடது வந்து, நான் எப்பவுமே எடுத்து பேசுறப்போ ஒரு கோட்டை எடுக்கிறப்ப, இந்த கோட் பேசலாமா, இது ஸ்கிப் பண்ணிக்கலாமா அப்படின்னு எடுத்தா, அன்னை தெரசாவோட கோட்ஸ்ன்னு எடுத்ததுல எதையுமே என்னால ஸ்கிப் பண்ணவே முடியல. சீரியஸா சொல்றேன். இந்த ஒரு கோட் சரி இதை விட்டுறலாம்ப்பா அடுத்தது போலான்னு அப்படி முடியல. ஏன்னா ஒவ்வொன்றுமே மிக ஆழமான விஷயத்தை கொடுக்குது. உன்னோட உண்மையான குணத்தை எப்ப நீ பார்க்கலான்னா, உனக்கு ஒரு நபரால எந்த விதத்திலையும் நல்லது செய்யவே முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு நபர் இருக்கிறாருன்னா, அந்த நபர்கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட ஒரிஜினல் கேரக்டர். அப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப மகரிஷி எப்படி பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. இப்ப நாமெல்லாம் சர்வீஸ் பண்றோமே, இங்க இறை சாதனை மார்க்கத்தில் சர்வீஸ் பண்றோமே, யாராவது நமக்கு முகம் தெரிஞ்சவங்களா, முன்னாடி பின்னாடி பழகுனவங்களா, நமக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கா, எப்படி நம்மளை டியூன் பண்ணிருக்காரு பாரு. யாருன்னே தெரியாது. பட் அவங்களால நாளைக்கு நன்மை வராம இருக்குமான்னு நமக்கு தெரியல. மிகப்பெரிய நன்மைகள் அவங்களால வாழ்த்தெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் சொல்றேன், நம்மளை அப்படி பழக்கப்படுத்தி இருக்காரு. உண்மையான சேவை அப்படிங்கிறது என்ன? உனக்கு எந்த விதத்திலும் தெரியாத, அறிமுகம் கூட இல்லாத, உனக்கு நன்மை செய்யாத, நன்மையே செய்யவே முடியாத நிலையில் இருக்கிற ஒரு நபருக்கு நீ உதவுவதா உண்மையான சேவை, இல்லையா? இல்லாட்டி தெரிஞ்சவங்கன்னு பண்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? அப்ப உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாதவர்களை நீங்கள் எவ்வாறு நடத்துகிறீர்கள் அப்படிங்கிறதுல உங்களோட உண்மையான குணம் மிக துல்லியமாக அளவிடப்படுகிறது. அப்படி இருக்கிறவங்ககிட்ட நீங்க அன்பு செலுத்தணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க கருணையா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களால நீங்க முடிஞ்சதை செய்யணும். அதுதான் உயர்ந்த விஷயம். சரிங்களா? மிகுந்த அன்புடன் செய்யப்படும் சிறிய விஷயங்கள் கூட இந்த உலகத்தை மாற்றும் என்று சொல்கிறார்கள். சரி, இப்படி நான் பேசினால் பேசிக்கொண்டே இருப்பேன். சரிங்களா? இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அன்னை தெரசா அவங்கள படிங்க. சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருடைய கோட்ஸ்லயும் எனக்கு ஒன்றும் பெரிய முரண்பட்ட கருத்து எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. என்ன இவங்க துறவறத்துல இருந்து சொன்னாங்க, மகரிஷி இல்லறத்துல இருந்து சொன்னாங்க. 2 பேரோட கோல் ஒண்ணுதான். 2 பேர் வாழ்ந்தது சமகாலம். மக்கள் பட்ட பல துன்பங்களை 2 பேரும் ஒரே மாதிரி பார்த்திருக்காங்க. அதை போக்குறதுக்கு அவங்க வழியில அதை முயற்சியா எடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அதுல 2 பேருமே மாபெரும் வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். என்ன, அன்னை தெரசா அவங்க உலகத்தால மிகப்பெரிய அளவில் அங்கீகரிக்கப்பட்டாங்க. சரி, இன்னும் மகரிஷி அவர்களுக்கு நாம் இன்னும் அந்த அங்கீகாரத்தை இன்னும் முழுசா கொடுக்கல. நோபல் பிரைஸ் அன்னை தெரசா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல நாடுகளிலே சேவைக்கான பல விருதுகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இன்னும் கிறிஸ்தவத்திலே இறை தூதுவர் என்ற பட்டம், அதற்கடுத்தது வணக்கத்துக்குரியவர் என்ற பட்டம், அதை தொடர்ந்து அடுத்தடுத்த 4 நிலைகள்ல பல்வேறு பட்டங்கள். புனிதர் அப்படிங்கிறது உயர்ந்த நிலை. சரிங்களா? அதாவது அவர்களுடைய அன்னை தெரசா அவங்களை நினைத்து கொண்டிருந்து உங்க உடலிலே ஏதாவது நோய் மிராக்கலா குணமாச்சு அப்படின்னா அவங்களுக்கு புனிதர் என்ற நிலையினால அதுல நிறைய வரிசைப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க சில கோட்பாடுகளை வைத்து அந்த நிலை அளவுக்கு அன்னை தெரசா அவர்களுடைய படத்தை பார்த்து நோய்கள் குணமானதுக்கான சான்று கொடுத்து அவங்களுக்கு புனிதர் பட்டம்.
இப்ப மகரிஷி அவங்களுக்கு எத்தனை புனிதர் பட்டம் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். சரிதானுங்களா? இறைவா என் குருவாய் வந்தாய் அப்படிங்கிறது போல உம் எத்தனை எத்தனை நோய்களை குணப்படுத்திட்டு ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்காரு. அவரோட பெருமை நம்ம ஏன் இப்படி இயற்கை இன்னும் கொண்டு போறதுக்கான அளவு கொடுக்கல? சரிங்களா? நிச்சயமா நம்ம சேர்ந்து செய்வோம். அன்னை தெரசா அவர்களுடைய பரிபூர்ண ஆசி நமக்கு இருக்கணும். அவங்களோட அந்த சர்வீஸ் சொல்றேன் பாத்தீங்கன்னா, அந்த சர்வீஸ்ங்கிற விஷயம் நமக்குள்ள வரணும். இந்த சேவை, இந்த மனித குலத்திற்காகத்தான் ஏதாவது செய்து நான் மடியணும். வாழ்க்கை என்பது சும்மா வந்துட்டு போறதல்ல. அதை அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடமா இருக்கிறது. எந்த ஒரு நாட்டிலோ பிறந்த ஒரு அன்னை ஒரு தேசத்திலே இங்க இருக்கிற மக்களுடைய துன்பங்களை எல்லாம் போக்குவேன்னு தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறாங்கன்னா, நாம நம்மால முடிஞ்சதை நிச்சயமா செய்யணும். முடிஞ்சதை சரிங்களா? அந்த மாதிரி அர்ப்பணிச்சுட்டு அவங்க வெளியே வந்தது 19வது 18வது வயதுல வெளியே வர்றாங்க. அவங்க குடும்பத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, சாகர வரைக்கும் அவங்க வீட்டுக்கு போகல. அவர்களை பெற்றோரை அண்டு சகோதர சகோதரிகள் கூட அவங்க பார்த்ததில்லைன்னு அந்த வரலாறு பதியுது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எப்படி இப்படி ஒரு மனுஷி சரிங்களா எப்படி சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணிக்க முடியும்? மகிழ்ச்சியும் தான். சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கு நாம போகலைனாலும் நம்மால முடிந்த அளவிற்கு இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நிச்சயமாக நாம் செய்வோம் அப்படின்னு அந்த 2 மகான்களுடைய பரிபூர்ண ஆசிகளையும் நாம முழுமையாக பெற்றுக்கொண்டு இந்த உரையை நாம் நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. சரி, சில முக்கிய விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். அறிவிப்பு. அன்பர்களே, நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிற வாய்ப்பு. இந்த மனித வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமே கிடைத்திருக்கிற வாய்ப்பு. இதுல நாம ஏனோ தானோன்னு இருந்தோம்னா தோத்து போயிடுவோம். நல்லா புரிஞ்சுக்கோ. ஆன்மீகம் வலிமையானவர்களுக்கான பாதை, பலசாலிகளுக்கான பாதை, வைராகியமாக இருப்பவர்களுக்கான பாதை. அது வந்தவன் போனவனால அதுல வர முடியாது. அப்ப நான் உங்ககிட்ட 2 வேண்டுகோள் நான் வச்சுக்கிறேன். முதல் விஷயம், நம்ம ஒவ்வொருவரும் அதிகாலை தியானத்தை நீங்கள் ஆழமாக செய்யணும். நம்ம ஜூம்ல 5 மணிக்கு தியானம் நடத்துறோம். இல்ல இதை விட சிறப்பா எங்காச்சும் தியானம் நடத்தினா அங்க கூட போங்க. இல்ல இதை விட ஏதோ ஒரு நல்ல தியானம் யூடியூப்ல இருக்குன்னா போட்டாவது பண்ணுங்க. இன்னையில இருந்து ஒரு முயற்சி எடுங்க. ஏன்னா இவர்கள் அளவுக்கு சேவை செய்யணும்னா நாம் அந்த அன்பை தொடாமல், இறைவனை உணராமல் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. சொல்லிக்கலாமே தவிர. சரி, எப்படி உங்க குடும்பத்தை நீங்க இன்னைக்கு எப்படி பாத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி உலகத்தை நீங்க பாத்துக்கணும்னா அது உணர்ந்தா தான் முடியும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வள்ளலார் வாடினார்னா அவர் உணர்வை பெற்றுட்டார். உங்க குழந்தை வாடி நின்னு அழுதா நீங்க வாடுறீங்கல்ல, அப்படி ஒரு செடி வாடி நின்னு அவரு வாடுறாரு. அன்னை தெரசாவுடைய உணர்வை வள்ளலார் அப்படியே பெறுகிறார். பசியில ஒரு உயிர் துடிக்கிறத பார்த்து அவரால் தாங்க முடியல. அப்ப அந்த உணர்வு எப்ப வரும்னா அந்த உணர்வை நாம தொடும்போதுதான் வரும். அப்ப சேவை செய்யணும்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வேண்டும், ஒரு உணர்வு வேண்டும். அது உள்ள தட்டி எடுக்கணும். சரிங்களா? அப்ப அந்த விதத்துல தயவு செய்து நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த உலகத்திலே, குறிப்பாக இந்த கொரோனாக்கு அப்புறம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவரை கூட இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைக்கல. ஜூம்ல, யூடியூப்ல சௌரியத்துக்கு தியானம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இறைவன் வாரி வாரி வாய்ப்பை கொடுக்குறான். பட் வாய்ப்பு இருக்கிறப்ப பயன்படுத்திக்கணும்.
வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா ஒண்ணும் இருக்காது அப்புறம். சரிங்களா? அப்ப தயவு செய்து நீங்க எதை செய்யறீங்களோ இல்லையோ 2 விஷயத்த செய்யுங்க. முதல் விஷயம், காலையில 5 மணிக்கு தியானத்துல அட்டெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு எவ்வளவு பேர் வர்றீங்கன்னு பாருங்க. அந்த ஒன்றை மட்டும் செய்யுங்க. உங்க வாழ்க்கை எவ்வளவு மாற்றத்திற்கு உட்படும்னு நீங்க பாருங்க. ஆனா அந்த ஒன்றை விடாமல் செய்யணும். ஒன்றை செய், நன்றை செய், இன்றை செய், இன்னை செய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப ஒரே ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு அறிவிப்பா கொடுக்குறேன். காலை 5 மணி தியானம். எக்காரணம் கொண்டு விடுறது. 6 மணிக்கு மேல உங்க டியூட்டி பாத்துக்கங்க. என்ன டியூட்டி இருக்கோ அதை பாத்துக்கங்க. 5:50க்கெல்லாம் நம்ம நிறைவு பண்றோம். முடிஞ்சா சங்கல்பத்துல இருங்க, இல்லாட்டி விட்டுருங்க. 5 to 5:50 மெடிடேஷன். என்ன ஆனாலும் மெடிடேஷன். நீங்க தயவு செஞ்சு நிச்சயமா ட்ரை பண்ணுங்க. அதே போல இரவு நேரத்திலே தற்சோதனை. தவமும் தற்சோதனையும் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றுவோம். தவம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றனோ அதே அளவு தற்சோதனை இம்பார்ட்டன்ட். நான் இங்க வந்துதான் தற்சோதனை பண்ணணும்னு சொல்ல 8:30 மணிக்கு. நீங்க உட்கார்ந்து உங்க வாழ்க்கையை அனலைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன தப்பு பண்ணன்னு பாருங்க. இன்னைக்கு என்ன வார்த்தை தப்பா பயன்படுத்தணும்னு பாருங்க. அது எப்படி மாத்திக்கலாம்னு பாருங்க. யாருக்கு மன்னிப்பு கேட்கணும்னு பாருங்க. யாரை மன்னிக்கணும்னு பாருங்க. யாரை வாழ்த்தணும்னு பாருங்க. எங்க நான் பயிற்சி விட்டேன்னு பாருங்க. எதை செய்யறதுக்கு என்ன முயற்சி பண்ணணும்னு பாருங்க. எங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்னு பாருங்க. எங்க உணவுல தப்பு பண்ணணும்னு பாருங்க. எதை சரியா பண்ணணும்னு வாழ்த்துங்க. எதை சரியா பண்ணலையோ அதை மாற்றுங்க. உங்களை நீங்கள் சரி செய்ய முடியவிட்டால் கடவுளே வந்தாலும் உங்களை சரி செய்ய முடியாது. உங்க மேல உங்களுக்கே அக்கறை இல்லைன்னா கடவுளே வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. உங்க மேல உங்களுக்கு அக்கறை வேணும். நான் மாறணும்னு எனக்கு அக்கறை வேணும். உங்களுக்கு அக்கறை இருந்து என்ன பண்றது? நான் மாறணும்னா நான் தான் சிந்திக்கணும், நான் தான் செயல்படுத்தணும். அப்பதான் எனக்குள்ள மாற்றம் வரும். சரிங்களா? அப்ப தவம் தற்சோதனை 2ஐயும் மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா? மிகப்பெரிய ஒரு சேவைக்கு இதெல்லாம் அடிப்படை. சிறப்பா செய்வோம். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. நிறைவு பண்ணிக்கலாம். பெரியநாயகம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. உண்மையிலே இன்னைக்கு வந்து தெரசா நம்ம டிப்ளமா புக்ல படிச்சிருக்கோம். அன்னை தெரசா அம்மாவோட தொண்டு. இன்னைக்கு ஐயா நிறைய கோட்ஸ் வந்து நமக்கு மகிழ்ச்சியோட இணைச்சு சொல்லும்போது நிறைய எல்லாம் இவங்கெல்லாம் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும், இப்ப நமக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுல நிறைய ஐயா வந்து கோட் வந்து நிறைய சொன்னாங்க. அதுல எனக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் ரொம்ப அதாவது ஒரு பெண் கருவுற்றால் ஒரு குழந்தைக்கு தான் தாய். இப்ப அதே பெண் கருணை உற்றால் அப்ப உலகத்திற்கே அன்னையாக முடியும் அப்படின்றது. அப்ப நாம பரவாயில்ல, இனிமேலாவது நம்ம கருவுற்ற அன்னையா இருக்கிறோம். இருந்தாலும் இனி நாம கருணையும் சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதுல வரணும் அப்படின்ற ஒரு இதுதான். சமகாலத்துல வாழ்ந்த ஒரு மகான் ஞானிகள் கூட நாம அந்த காலத்திலே நாம வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னும் போது நாம ஏன் அதை உணர முடியல அப்படின்றதுதான் இப்போ கேள்வியா இருக்கு. இப்ப நிறைய இதுல ஐயா இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, அன்புதான் உனது பலவீனம்னு நீயே மிக சிறந்த பலசாலி. அப்ப அன்பை மட்டுமே நம்ம கடனாக கொடுங்கள் அப்படின்னாங்க. அதாவது மகிழ்ச்சி துன்பம் போக்கும் தூய நெறிய அன்பாம் மரமாம் அப்படின்னு இருக்காங்க. அதே போல தண்டிக்கிறதுக்கு நம்ம சிந்தனை 1000 முறையாவது யோசிக்கணும். ஆனா மன்னிக்க ஒரு நொடி பொழுது கூட நீ யோசிக்காத. நிறைய கோட் வேர்ட் நிறைய சொன்னாங்க ஐயா. ஏன் நமக்கு உள்ள அன்பு வரல? அப்ப நம்ம குழந்தை மட்டும் இல்ல, இப்ப நம்ம குழந்தை பக்கத்து வீட்டு குழந்தை வரலன்னு சொன்னாங்க ஐயா. எனக்கு அப்பதான் தோணுச்சு, நம்ம பக்கத்து வீட்டுன்னு இல்ல, நம்ம கூட பிறந்த அண்ணன் அக்கா தங்கச்சி அவங்ககிட்டயே நமக்கு அன்பு வர மாட்டேங்குது. சக உறவுகள்கிட்டயே அவங்க கஷ்டப்படுறத பார்த்து அதை உதவி செய்ய முடியாம பேச்சுவார்த்தை இல்லாம நிறைய பேர், அப்ப ரத்த சொந்தத்திலேயே நிறைய பேர் வந்து அந்த அன்பு இல்லாம இருக்கிறது ரொம்ப அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. மகரிஷி அப்புறம் அந்த பயிற்சி எல்லாம் பண்ணும்போது அவங்க வந்து உடல்ல எவ்வளவு பாதிப்புகளை சந்திச்சாங்க. இந்த குடல் இறக்கம் வந்து அந்த மாதிரி கண்ணாடி போட்டது அதெல்லாம் மறுபடியும் நம்ம நினைவுக்கு வரும்போது நம்ம மகிழ்ச்சியை நினைக்கும் போது நம்மளுக்கு கண்ணுல தண்ணி தான் வருது. அப்ப இவங்கெல்லாம் இவ்வளோ இந்த அளவுக்கு பண்றாங்களே, அப்ப நம்ம ஏன் பண்ண முடியல அப்படின்போது ஐயா வந்து அது ஒரு ஆதங்கமா சொன்னாங்க. இப்ப மகரிஷி எவ்வளோ நமக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம ஏன் மகிழ்ச்சியை வந்து ஏன் நம்மளால கொண்டு வர முடியல
அப்ப மகிழ்ச்சி ஒரு 10 பேருக்காவது கொடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. அப்ப நாம ஏன் அத கையில எடுக்க முடியல? அப்ப எல்லாரும் நாம இந்த சர்வீஸ்க்கு வரணும். நாம வந்து அத உணர்ந்து அத பண்ணணுன்றது. அப்ப அத நாம பண்ணணும். அந்த நிலைக்கு நாம வரணும்னு ஐயா வந்து தவம் வந்து நம்ம ரெகுலரா வந்து தவம் தற்சோதனை செய்தாதான் இந்த நிலைக்கு நம்ம வர முடியும்னு சொல்லிட்டு பல்வேறு கோட் வேர்டு உதாரணங்கள் நிறைய சொன்னாங்க. அந்த இடத்துல ஐயா அவங்க இன்னைக்கு சிறப்பான சிந்தனை விளக்கம் அளித்த இறையாசிரியர் இறை மதன் ஐயா அவர்களை நம்ம வாழ்த்தி மகிழலாம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடுவோம். துரியம். இறையாசிரியர் இறை மதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறையாசிரியர் இறை மதன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி, நன்றிங்க ஐயா. இன்னைக்கு ரேகாம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அறிவிப்புகள் சொல்லிட்டு ஐயா நீ கேள்வி பதில் இருக்குங்களா ஐயா? தேவைன்னா வச்சுக்கலாங்கம்மா. தேவையான்னு பாருங்க. இன்னைக்கு வர்றதுல தேவை இருக்கிறது குறைவா இருக்கும். ஏதாவது இருந்தா கேளுங்க. யாராவது ஐயா கிட்ட கேள்வி கேட்கணும்னா நம்ம ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம். சுசீலா அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. அம்மா வாழ்க வளமுடன்மா. மகிழ்ச்சி. ரொம்ப அபாரமா பேசிட்டுங்கய்யா. 2 பேரையும் இது பண்ணி உண்மையாவே ரொம்ப இதா இருந்ததுயா. அந்த கவலை ஒழித்தல மகரிஷி வந்து ஒண்ணு அதுதான் பெர்மனண்டா இருக்குங்கிறத 3 ஏற்றுக்கொள்ள வேண்டியது, தள்ளி போட வேண்டியது, அனுபவித்தே திரும்பது லிஸ்டா கொடுத்துட்டாருன்றத அழகா சொன்னீங்கய்யா. 2 கைகளில வந்து நம்ம இறைவனை கும்பிடுறதை விட ஒரு கையால் தர்மம் பண்ணும்போது அவன் 2 கையும் தூக்கி நம்மளை கும்பிடுறான்றதே அழகா சொல்லிட்டீங்கய்யா. இன்னொன்னு என்னங்கய்யா, உதடுகள் மந்திரங்கள் உச்சரிப்பதை விட கரங்களால் பிறருக்கு உதவி செய்வது மேலானது. எப்படி பிரார்த்தனை செய்யறதை விட நம்ம கைகளால் உதவி செய்வது பெரிது அப்படின்னு சொல்றாங்க. அன்னை தெரசாவோட வார்த்தை தான் அது. அதே ரொம்ப அபாரமா சொல்லிட்டீங்க. இந்த அளவுக்கு எல்லாமே என்னோடது இல்ல, அவங்களோட வார்த்தை அப்படியே சொல்லிட்டேன். அவருக்கு இவருக்கும் கோயில் சைடா இருக்குங்க ஐயா. நீங்க வாழ்க வளமுடன்ங்க. நான் ஒரு 3 விஷயம் ஃபைனலா சொல்லணும்னு எடுத்து வச்சதை விட்டுட்டேன். இந்த 3 விஷயத்தை இப்ப நான் சொல்றேன். ஏன்னா நானு அது கொஞ்சம் எடுத்து வச்சதுல விட்டுட்டேன். ஃபைனலா அது சொல்லி முடிக்கணும்னு சொன்ன டைம் பார்த்துட்டு அது கான்சென்ட்ரேட் பண்ணாம போயிட்டேன். அதாவது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அன்னை தெரசா 3 விஷயம் நான் நிறைவா சொல்ற விஷயம். உங்களால 100 பேருக்கு சாப்பாடு போட முடியலன்னா பரவாயில்ல, ஒருத்தருக்காவது சாப்பாடு போடுங்கிறாங்க. மகரிஷி அதே தான் சொல்றாரு. நீங்க 100 பேருக்கு போய் இந்த பயிற்சியை சொல்லி கொடுக்கலன்னு பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்காவது இதை பத்தி சொல்லுங்கிறாங்க. அந்த பக்கம் அது ஒரு உணவு தேவை நிறைவு செய்வதற்கான ஒரு செயல், இது அறிவின் தேவையை நிறைவு செய்வதற்கான ஒரு செயல். 2வது அன்னை தெரசா என்ன சொல்றாங்க, நிச்சயமா 2வது சொல்றது என்னன்னா, நம்ம என்ன வேலை செய்யறோம் அப்படிங்கிறதுல நீங்க பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனா அந்த வேலையை நீங்க மகிழ்ச்சியா செய்யறீங்களா அப்படிங்கிறது அன்னை தெரசாவோட நம்ம கேள்வி. நீங்க எந்த வேலை செய்யறது எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆனா எந்த வேலை செய்தாலும் அதை நீங்க மகிழ்ச்சியா செய்யறீங்களா அப்படிங்கிறது அவங்களோட மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்ப மகிழ்ச்சியா செய்யறதுதான் மிகப்பெரிய அற்புதம். நீங்க இந்த க்ஷணத்திலே மகிழ்ச்சியாக இருப்பது, ஒவ்வொரு செயலையும் மகிழ்ச்சியாக செய்வது அப்படிங்கிறது தான் உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு செயலாக அவங்க சொல்றாங்க. அதே போல மற்றவர்களுக்காக வாழாத வாழ்க்கையே அல்லன்னு முடிச்சிருப்பாங்க. மற்றவர்களுக்காக வாழாத வாழ்க்கை, அதுக்கு பேரு வாழ்க்கையே அல்ல. சரிங்களா? நான் அதாவது உனக்காக வாழ்றேன் அப்படிங்கிறத விட உன்னால ஒருத்தன் வாழ்றான்னு சொல்ல வச்சுட்டீங்கன்னா நீ வாழ்ந்துட்டேன்னு அர்த்தங்கிறான்.
ஓ, சரிங்க. உங்களுக்காக நான் வாழ்றேன் அப்படிங்கறத விட, உன்னால நான் வாழ்றேன்னு ஒருத்தரை நீ சொல்ல வச்சுட்டாலும் உன்னோட வாழ்க்கைக்கான அடையாளம் அர்த்தம் அதாங்கிறாங்க. இப்படி நிறைய விஷயம் அவங்க சொன்ன விஷயத்துல இருக்குது. நம்ம நிச்சயமா ஒரு படிக்க வேண்டிய ஒரு மகா ஞானி அன்னை தெரசா. இந்த ஆசிரியர்களுக்கு நம்ம ஒரு இதா கொண்டு வரணும். மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா, சந்தோஷம், நன்றி. இன்னொரு நாளைக்கு பார்ட் 2 பேசுகையா அன்னை தெரசாவை. பேசுவோம்மா, பேசுவோம், கண்டிப்பா பேசணும். அப்படித்தான் இருக்கு. ஆமாங்கய்யா. அப்படித்தான் இருக்கு. அவ்வளவு விஷயம் இருக்குது அவங்களோட. சரிங்க, வாழ்க நிச்சயமா. வளமுடன். நன்றி, நன்றிமா, வாழ்க வளம். நன்றிங்கம்மா. அடுத்தது ஜெகநாதன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கத்திற்குரிய ஐயா, 120 ஆண்டுகள் குடும்பத்துடன் நீடூழி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க சொன்னீங்க, நான் PhD டாக்டரேட் பட்டம் கவர்னர், தமிழ்நாடு கவர்னர் கையால வாங்கினேன். ஆனா நீங்க சொன்னதை பார்த்தாக்க நம்ம மகரிஷிக்கும் உங்களுக்கும் ஒரு 100கணக்கான PhD பட்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தாழ்மையான வேண்டுகோள் மட்டும் இல்லையா, டிசர்வ் டு பி கன்சிடர்ட். இது அரசாங்கத்துல உள்ளவங்களும் அதிகாரிகளும் இதை கண்டிப்பா செஞ்சே ஆகணுங்கய்யா. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க பேசியிருக்கீங்க. உங்களுக்கு மகரிஷி அது மாதிரி செஞ்சிருக்காரு. அதனால இத இந்த வீடியோ மாதிரி எடுத்து அதை கொஞ்சம் எல்லாத்துக்கும் அனுப்பணும்னு சொல்லி என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சிங்க. சிறப்பா செய்வோம், எண்ணம் செயலுக்கு வரும். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்ததா பெரிய நாயகி அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா. ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடனுங்கம்மா. ஐயா, நிறைய விஷயம் பாதிச்சுது இன்னைக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப எனக்கு இன்னமும் அது எனக்கு உள்ள இருந்து அப்படியே இன்னும் அது வெளியில வர முடியலைங்க. அதாவது அவ்வளோ பெரிய ஒரு தொண்டுக்காக அவங்க அவ்வளோ பெரிய இதுல இருக்கும்போது, உலக அமைதிக்காக நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது, ஏதோ ஒரு தத்துவத்தை ஏதோ ஒரு 2 வரிய சொல்ல போறாங்கன்னு பார்த்தா, உங்க வீட்டுக்கு போங்க, உங்க குடும்பத்தை நேசிங்க அப்படின்னு சொன்னது. அதெல்லாம் எவ்வளவு அவங்க உணர்ந்திருந்தா இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. என் மகிழ்ச்சி அதே போல குடும்ப அமைதின்றாங்க. இப்ப இன்னைக்கு கணவன் மனைவிக்கு இடையே ஒரு ஒற்றுதல் இல்லாம குடும்பத்துக்குள்ளேயே எத்தனையோ பிளவுகள் இருக்கும்போது அவங்க அப்பயே அதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னும் போது ரொம்ப அதெல்லாம் உள்ள நமக்கு ரொம்ப சிந்திக்கணுங்க ஐயா இது எல்லாருமே. நிச்சயமா, நிச்சயமா. எனக்கே ஆச்சரியமா இருந்த விஷயம் அது. ஏதாவது பெரிய விஷயம் ஏதாவது சொல்லுவாங்க, அன்பு செலுத்துங்கள், அது இது ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஏன்னா என்ன வேணா சொல்லலாம் அவங்க இருக்கிற நிலைக்கு. பட் அவங்க சொன்னது அது எவ்வளவு தூரம் ஆழமான விஷயம்னு அப்ப இருந்தா யோசிச்சு பார்த்தா, ஏன் இவங்க இதை சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அவங்க பாக்குற அத்தனை துன்பத்திற்கும் காரணம் அந்த குடும்ப சந்தோஷமா இல்லாததுதான். ஒரு அனாதை குழந்தை வர்றதா இருக்கட்டும், ஒரு பெரியவர்கள் அனாதை ஆசிரமத்தில் இருக்கிறதா இருக்கட்டும், அல்லது நாதியற்று உடல் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறதா இருக்கட்டும், ஒரு குடும்பத்துல இருந்தா நம்ம விட மாட்டோம் இல்ல. அப்ப குடும்பத்தின் மேல அன்பு செலுத்துறவங்ககிட்ட அந்த பிரச்சனை இல்ல. அதைத்தான் அவங்க ஆழமா பதிவு பண்ணியிருக்காங்க. சாதாரணமான விஷயம் அல்ல. அதை மகரிஷி பயிற்சியா கொடுத்திருக்காங்க பாருங்க. மனவளக்கலை எடுத்தவங்க அந்த குடும்பத்தை எப்படி நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த பயிற்சி செய்யறவங்களுக்கு மட்டுமே தெரியும். உண்மையாங்க ஐயா. எவ்வளவு துன்பப்பட்டாலும் அந்த குடும்ப அமைதியை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு போராடுறாங்க அப்படிங்கிறத நான் நிறைய பேர்கிட்ட பார்க்க முடியுது. அது பெரிய விஷயமா. குடும்ப அமைதிங்கிறது நம்ம ஏதோ சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம், அப்படி இல்ல. உண்மையிலேங்க ஐயா. அது குடும்பத்துல அந்த 10 பேருக்குள்ள இருக்கும்போதுதான் அது தெரியுங்க ஐயா. இப்ப 2 பேருக்குள்ளேயே அமைதி தனித்தனியா தான் இருக்கிறாங்க 2 பேரும். அந்த 2 பேருமே ஆளுக்கு ஒரு மூலையில தான் இருக்கிறாங்க. நிச்சயமா, நிச்சயமா. நன்றிங்க. பெரிய கருத்து தான், பெரிய கருத்து தான். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றி, நன்றிங்க. நன்றி, நன்றிமா, நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. சரி, நிறைவு பண்ணிக்கலாமா? வேற எதுவும் கேள்வி இல்லைல்ல? இல்லைங்க ஐயா, நீங்க நிறைவு பண்ணிக்கலாங்க ஐயா. ஓகே, நிறைவு ஒரு கோட் சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். சரிங்க. அது விடவே முடியல. ஆமா, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல. அன்னை தெரசா, இதெல்லாம் நம்ம சென்டர்ல போடணும்னு நான் இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கேன். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை.
இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் வந்து மிகப்பெரிய விஷயம். நம்ம வந்து வாழ்றது, நம்ம வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம சாகுற வரைக்கும் வாழ்றேன்னு நினைக்கிறோம். அது வாழ்க்கையே கிடையாது. மற்றவருடைய மனதிலே நீ வாழ்ற வரைக்கும் தான் அதற்கு பேர் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. நிச்சயமா முயற்சி செய்வோம். அவங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாம் நல்லா வாங்குங்க. நாமளும் அந்த நிலைக்கு உயரணும்னு நினைங்க. நிச்சயமா உயர்வோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். 8:30 மணிக்கு தற்சோதனை இருக்கும். என்ன எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் முழுசா கலந்துக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி. நிறைவு பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா சாரி மன்னிக்கணும், நம்ம கொஸ்டின் ஆன்சர் போயிட்டோம். அறிவிப்புகள் சொல்லிட்டு தான் போயிருக்கணும். நீங்க ஆமாம். அறிவிப்புகள் சொல்லிட்டு நம்ம வேதாத்திரி கவி பாடிடலாங்கம்மா. சரிங்கம்மா, சரிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. சிறப்பான கருத்துக்கள் அன்பர்கள் கேட்டிருப்பீங்க. இதுக்கப்புறம் 8:30 மணிக்கு ஐயாவோட தற்சோதனை வகுப்பு இருக்கு. நமக்கு 24 hours இருந்தாலும் காணாது. ஆனா வந்து தற்சோதனையில கட்டாயம் அந்த படிவத்தை ஃபில்அப் பண்ணுங்க. அதுல கலந்துட்டு நம்ம ஆன்ம தூய்மை பெறுவோம். அதுக்கப்புறம் நாளை காலையில 4:15 மணில இருந்து எல்லா பயிற்சியிலையும் கலந்து கொள்வோம். முக்கியமா 5 மணி ஐயா சொன்ன மாதிரி உணர்வுபூர்வமா இதுல இறங்கணும்னா நமக்கு வந்து தவத்துல இருந்தாதான், ஆழ்ந்து தவம் செய்யும் போதுதான் நம்மளால செய்ய முடியும். அதனால தவத்திலையும் தற்சோதனையும் முக்கியமா கலந்துக்கோங்க. 5 மணிக்கு கட்டாயம் தியானத்துல எல்லாரும் கலந்துக்கோங்க. 9 மணிக்கும் 3 மணிக்கும் சிறப்பு தியானம் இருக்கு. அது போக 2 to 3, 4 to 5 வந்து IAP 2ல உள்ளவங்க 15 நிமிட உரை கொடுக்குறாங்க. அதுல டைம் இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. 5:15 மணில இருந்து காயகல்பம் மற்ற பயிற்சிகளையும் கலந்துக்கோங்கம்மா. அடுத்ததாக வேதாத்திரியம் உலகநல வாழ்த்து பாடுறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. வேதாத்திரியம் ஸ்ரீதேவி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். குருவோட குருவே துணை. கோவில் தெய்வ நீதி வழி வாழ்தல், திருவிழா தவிர்த்தல், திருவருளாட்டு செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும். வாழ்க வளமுடன்மா. சஸ்வின் வேதாத்திரியம் பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகமெல்லாம் கேக்குதுங்களாமா? கேக்குங்கம்மா. வேதாத்திரியம் பாட முடியுமா? வேதாத்திரியம் சரி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கு விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் பொழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக மணிமேகலை அவர்கள் வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து.
உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வேதாத்திரியம் மற்றும் உலகநல வாழ்த்து பாடி கொடுத்த சஸ்வின் அம்மா அவர்களும் மணிமேகலை அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா. தற்சோதனையில் அனைவரும் கலந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. கலந்து கொண்ட அனைத்து ஆசிரியர்களும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் மிக சிறப்பாக நமக்கு கோகோஸ்ட் செய்து கொடுத்த இறையாசிரியர் ரேகா அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அம்மா அவர்களின் அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.